தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய முடிவில்லாத இரக்கத்தினாலே நீர் எங்களை தள்ளிவிடாமல் எங்களை தயவு கூர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சபையிலே வைத்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமோ என்று கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தை கேட்டு சீர்படவும் உமக்குள்ளே ஊண்ட கட்டப்படவும் எங்கள் ஓருக்கு உதைத்தாரும். மீட்பரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 70 நாம் பாடுவோம். பாடல் எண் 70. நம் வாழ்வில் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியுள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு,
விவரிக்க முடியாதையா நீர் செய்த அதிசயம், விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் அடுத்ததாக பாடல் 5 நாம் பாடுவோம். 5வது பாடல். ஆண்டவருடைய கிருபை என்றுமே மாறாத கிருபையாக நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவ கிருபையின் மேன்மையை உணர்ந்தவர்களாய், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒன்றை மகிமைப்படுத்தி ஒன்றை துதித்து இந்த பாடலை பாடுவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர்தாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர்தாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில்
நித்திய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனும் சத்திய பரண்டான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனும் சத்திய பரண்டான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. நாம் கடைசியாக பாடலன் 596 நாம் பாடுவோம். பாடலன் 596. மாறிடாத நம்முடைய நேசரை, அவருடைய உண்மை, அவருடைய மகா அன்பை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பின் நாளும். மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே
அன்பிலே காணுதே அன்பிலே மாறிடாயம் நேசரே ஆஹா மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே ஆஹா இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்றுன்னை தள்ளாமலே மாற்றிடவே இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே ஆவியாளன் பகர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய ஆவியாலே சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே பயமதை கீடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் ஆடிடுமே ஒரு காலம் ஒழியாதே இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தவறாமல் அவருடைய கிருபையை தந்து காலைதோறும் புதிதான கிருபையும் இரக்கத்தையும் பொழிகிற நல்ல தகப்பன். இந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரேக் போட்டு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா எத்தனை நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். எவ்வளோ மோசமான நிலையில் கிடந்த என்னையும் தூக்கி எடுத்து பாவியாகிய என்னை அவர் தேடி வந்து என் பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து ஒரு புதிய மனிதனாய் மாற்றி என் வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ சிக்கல்கள்லேருந்து என்னை எல்லாம் ஒரு படியாக வெளியே கொண்டு வந்து எத்தனை வெற்றியின் பாதையில் எத்தனை ஜெயக்கொடிகளை நாம் தூக்கி செல்லும்படியாக ஒரு ஜெய பாதையில் நடத்தின நல்ல ஆண்டவர். நன்மை மாத்திரமே செய்ய அறிந்த நம்முடைய ஆண்டவரை நாம் எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி இந்த நாள் வரைக்கும் செய்த என் நன்மைகளை எண்ணி இனிமேலும் அவர் செய்ய போகிற நன்மைகளையும் அவர் உண்மையுள்ளவர், நம்ம நடத்தினவர், முடிவு பரிந்தும் நடத்துவார் என்ற அவருடைய உத்தமத்தையும் எண்ணி எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் எல்லோரும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே.
அப்பா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னையும் நீர் தேடி வந்தீரே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்து அப்பா நம்முடைய சொந்த பேரான ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தரளி அப்பா அப்படிப்பட்ட தியாகத்தை வெளிப்படுத்தி எங்கள் மீது இருக்கிற அன்பை நீர் வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்காக நீர் தாவி வந்தீரே, இந்த பூமியில் எங்களுக்காக பலியானீரே, அதற்காக நன்றி. உம்முடைய பலி நிமித்தம் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக உயிர் தெழுந்து இன்றும் எங்கள் அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுகிறவா பரலோகத்தில் வீற்றிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீதிமானாக்கி நம்முடைய கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கிருபை என்றுமே எங்கள் வாழ்க்கையில் மாறாததாகவே இருந்திருக்கிறதே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணில் அடங்காத நன்மைகளை, எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரத்தை நமக்கு என்று எடுக்க முடியுமே, நன்றி. எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் எங்கள் குடும்பங்களில் நீ செய்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக அப்பா, அற்புதங்களுக்காக, ஆச்சரியங்களுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பி வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பா உண்மையே சார்ந்து வாழக்கூடிய அப்பா ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அப்பா ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியான அழைப்பை அழைச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவினால் நிறைத்து அப்பா நல்ல ஒரு ஜெய பாதையாக இயேசுவே உமக்கென்று ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியான எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது நீடிய பொறுமையாக இருந்து எங்களுக்குள்ளார கிரியை செய்கிறீங்களே, உமக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை மத்தியில் நீ செய்து வருகிற உடைய கிரியைகளுக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் நம்முடைய உத்தமத்தை எண்ணி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ. பிரைஸ் யூ. நில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக அவருடைய துதிகளை ஏறெடுப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆண்டவர் நமக்குள்ளே கட்டுகிற ஒரு ராஜ்யத்தை, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் என்று அதை பெறுகிறவர்கள் ஒரு பாக்கியத்தை கொண்டவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுபோன்ற ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் நமக்குள்ளே கட்டுவதற்கு பிரதானமாய் இந்த முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவர் நம்மிடத்திலே இடைப்படும்போது நமக்குள்ளே கிரியை செய்ய அவருடைய சத்தத்தின் மூலமாய் அவர் நம்மிடத்திலே வரும்போது நாம் அதற்கு செவி கொடுக்கிற அந்த இடத்திலே, அதற்கு நாம் இணங்குகிற இடத்திலேயே அப்படிப்பட்ட அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் நமக்குள்ளே கட்டுகிற அந்த பகுதி நிறைவேறுகிறதாய் மாறும் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த எபிரேயர் 12வது அதிகாரத்திலே நாம் 18வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அவர் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மோசையின் காலத்திலே அவர்கள் அந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே அவர்கள் இருந்த அந்த பகுதியை குறித்து 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நாம் பார்க்க முடியும். அங்கே அண்டியும் 18வது வசனத்திலிருந்து தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எறிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும்
எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அங்கே அவர்கள் அந்த சீனாய் மலையிடத்திலே அண்டி சேர்கிற ஒரு பகுதி என்பது அது மிகவும், அதை ஒரு மிருகம் கூட தொட்டால் அது கொல்லப்பட வேண்டும், மிகவும் ஒரு பயந்து நடுங்குகிற ஒரு பகுதியாக, ஒரு மோசே கூட நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது போன்ற ஒரு பகுதியாக தான் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இருந்தது. அங்கே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர்கள் நெருங்கி சேருகிற ஒரு சுதந்திரமாய் இல்லாமல் எல்லாம் ஒரு பயத்துக்குரிய ஒரு பகுதியாக தான் அந்த நாட்களிலே அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பகுதியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று நாம் புதிய உடன்படிக்கையிலே நாம் ஒரு மேலான பாக்கியத்தை பெற்றிருக்கிற நம்முடைய பாக்கியம் எப்படி இருக்கிறது என்றால், அதற்கு பின்னான வசனங்களிலே அதை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது வருகிறதோ அந்த சீனாய் மலையினிடத்திலே அல்ல, நீங்களோ சீயோன் 22வது வசனம், சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் என்று நாம் இப்போது நெருங்கி வருவது இப்படிப்பட்ட ஆண்டவருடைய அந்த சீயோன் மலையினிடத்திலே வருகிறோம். அந்த சீயோனுடைய மேன்மை என்ன என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட முதற் பேரானவர்கள் அவர்கள் கூடி வருகிற அந்த சர்வ சங்கமாகிய அந்த சபையிலேயே நாம் தேவனிடத்திலே நாம் நெருங்கி வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த சர்வ சங்கமான சபை என்பது நாம் இங்கே மதுரையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்தலஸ்தபையிலே நாம் இருக்கிறோம். இதுபோன்று தேவன் அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த எல்லா அவருடைய மக்களும் சேர்ந்து வாழ்கிற அந்த சபைதான் அந்த சர்வாங்க, அந்த சர்வ சங்கமாகிய ஆண்டவருடைய அந்த சபை. அப்படிப்பட்ட அந்த சபையிலேயே அவருடைய இரத்தத்தினாலே நம்மையும் சம்பாதித்து அதனுடைய அங்கமாய் மாறும்படியாக தேவன் நம்மை அதிலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்கு பின்பாக நாம் தேவனிடத்திலேயே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் அதுபோன்ற அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஆவியிலே அவர்கள் தேவனோடு உறவாடி அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பூரணராய் வாழ்கிற அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுடைய ஆவியினிடத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தினிடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். எனவே அந்த பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருங்கி வருகிற ஒரு இடம் என்பது அவர்களுக்கு இல்லை. அவர் அங்கு இருப்பதெல்லாம் யாராயிலும் அதன் பக்கத்திலே வந்துவிட்டால் அவர்கள் கொல்லப்படுவதும் ஒரு பயங்கரமான பயமுறுத்துகிற ஒரு பகுதி போன்றுதான் அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் இன்றோ நாம் இப்படிப்பட்ட தேவனண்டையிலே நாம் நெருங்கி வருவதற்கும் அவருடைய சபையிலே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டு அவரை அண்டி வருவதற்கும் அவருடைய ஆவியோடு உறவாடி ஆவியிலே பூரணராய் இருக்கிற பரிசுத்தவான்களோடு நாமும் ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு மேலான பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனத்திலே இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலையும் நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த புதிய உடன்படிக்கையிலே நமக்கு மீடியேட்டராய் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த பரிந்து பேசுகிறவரை குறித்து நாம் 1 யோவான் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதுபோன்று அந்த பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே
எல்லாம் சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் ஒரு தவறு இழைத்து விட்டால் எல்லாம் பயங்கரத்துக்குரிய ஒரு பகுதி போல இருந்த நாட்கள் தான் அந்த பழைய உடன்படிக்கையின் நாட்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நாம் தவறும்போது அவரிடத்திலே நாம் மனம் திரும்பி நாம் அவரிடத்திலே செல்லும்போது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் நாம் வந்திருக்கிறோம். இப்போது இன்னும் நாம் இதனுடைய மேன்மையை குறித்து பார்க்கும்போது அந்த 24வது வசனத்திலே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்தீர்கள். அந்த ஆபேலினுடைய இரத்தம் என்பது அது பழிவாங்குவதற்குரிய ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. அதிலே வருகிற சத்தம் என்னவென்றால் ஒரு பழிவாங்குவதற்குரிய ஒரு சத்தமாய் தொனிக்கிற ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி, நமக்காக அவர் சிந்தின இரத்தம் என்பது அது பேசுகிறது என்னவென்றால் மன்னிப்பும், நாம் ஆண்டவரோடு மீண்டும் நாம் இணைக்கப்படுகிற ஒப்புரவாக்குதலுடைய ஒரு ஊழியத்தையே அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. எனவே ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினிடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை தான் நாம் இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இன்று நாம் கேட்கிற ஆண்டவருடைய சத்தம் என்பது அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கேட்ட சத்தத்தை போன்று ஒரு பயங்கரத்துக்குரிய அல்லது பயந்து நடுங்குகிறதற்குரிய ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு பகுதியாக இல்லாமல் இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய சத்தமாக நாம் மீண்டும் பிதாவோடு இணைக்கப்படுவதற்கு மத்தியஸ்தம் செய்கிற ஆண்டவருடைய ஒரு இரக்கத்தின் குரலை தான் நாம் அவருடைய சத்தத்திலே நாம் கேட்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சத்தத்தை இன்று நாம் தேவன் பேசும்போதும் அவருடைய சபையிலே தேவன் பேசும்போதும் நாம் கேட்கிற ஒரு மேலான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சத்தம் என்பது நமக்குள்ளே செய்கிற கிரியை என்னவென்றால், இந்த 26வது வசனத்திலே அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. எனவே அவருடைய சத்தம் என்பது இன்று நமக்குள்ளே அசைவுற வேண்டிய, நாம் களைய வேண்டிய அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாறுவதற்கு, நாம் தகுதி பெறுவதற்கு அசைக்கப்பட்டு களையப்பட வேண்டிய பகுதியை அசைக்க செய்கிற ஒரு சத்தமாய் அவருடைய சத்தம் தொனிக்கிறது. அது ஒருபோதும் நம்மை பழி தீர்ப்பதற்கோ அந்த ஆபேலின் இரத்தத்தைப் போல பழி தீர்க்கிற அல்லது குற்றம் சாட்டுகிற ஒரு சத்தமாக இல்லாமல், நாம் மீண்டும் ஜீவன் பெறுவதற்கு, நாம் மீண்டும் ஆண்டவரோடு சேருவதற்கு இரக்கத்தின் குரலாய் தேவனோடு நம்மை மத்தியஸ்தம் செய்து அவரிடத்திலே சேர பண்ணுகிற ஒப்புரவாக்குத ஒரு சத்தமாக தான் அவருடைய சத்தம் இன்று தொனிக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சத்தம் நமக்குள்ளே ஆண்டவர் நம்மிடத்திலே பேசும்போது நாம் அதற்கு இணங்கி அதற்கு நாம் செவி கொடுக்கும்போது அசைக்கப்பட வேண்டிய நமக்குள்ளே இருக்கிற சுயத்தினுடைய பகுதி, நம்முடைய சொந்த பலன், நம்முடைய சுயத்தினுடைய ஆசை இச்சைகள், நம்முடைய உலக சிநேகம், போட்டி, பொறாமை என்று நமக்குள்ளே அசைக்கப்பட்டு களைய வேண்டிய எத்தனையோ பகுதிகள் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அசைத்து அதிலிருந்து நாம் விடுபட்டு அசையாத ராஜ்யத்திற்கு நாம் கட்டப்படுவதற்கு நேராகவே தேவன் அவருடைய சத்தத்தை தொனிக்க செய்கிறார். எனவே இன்று நாம் கேட்கிற அவருடைய சத்தம் என்பது நாம் தெய்வ பயத்தோடு நமக்குள்ளே நாம் அதை பெற்று நாம் அதை ரிசீவ் பண்ணும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் இப்படிப்பட்ட ஒரு அசைக்கப்படுகிற பகுதி எல்லாவற்றையும் களைந்து அசைவில்லாத ஒரு ராஜ்யம் நமக்குள்ளே கட்டப்படும்படியான ஒரு கிரியையை தேவன் நமக்குள்ளே நடப்பிப்பார். ஆனால் நாம் இவ்வளவு இரக்கத்தின் குரலையும் அவருடைய மத்தியஸ்தம் செய்கிற அந்த ஊழியத்தையும்
அவர் அண்டைக்கே நாம் நெருங்கி வந்த இப்படிப்பட்ட மேன்மையான பகுதிகளை எல்லாவற்றையும் பெற்றதுக்கு பின்பாகவும் நாம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவ்வளவு இரக்கமாய் கிருபையாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு அனுகிரகங்களையும் இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் பெற்ற பின்பும் அதற்கு பின்பாகவும் தேவன் அவருடைய சத்தத்தை தொனிக்க செய்து, சபையிலே தேவன் அவருடைய சத்தத்தை தொனிக்க செய்து நாம் சீர்படும்படியாக நம்மை அழைக்கும்போது, நாம் ஒருபோதும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம் என்று எச்சரிக்கையாய் தேவன் சொல்லுகிற அந்த பகுதியை நாம் எப்போதும் எச்சரிக்கையாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு நாம் ஒருபோதும் முரட்டாட்டம் செய்கிற ஒரு இடத்திலேயோ, அதை உதாசீனம் செய்கிற ஒரு இடத்திலேயோ, அல்லது இவ்வளவு தேவன் புதிய உடன்படிக்கையிலே அவரண்டைக்கு நெருங்கி சேர்வதற்கும் அவரே நமக்கு மத்தியஸ்தராய் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றதும், அவரோடு நம்மை ஒப்புரவாக்குகிற அந்த மேலான இரத்தத்தின் பாக்கியத்தை பெற்ற நாம், அவருடைய இரக்கத்தின் குரலை கேட்கிற நாம் ஒருபோதும் அதை உதாசீனம் செய்து அதை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாக நாம் ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. அவருடைய சத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, அதற்கு நாம் செவி கொடுக்கும்போது, தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நேராக அதற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக நம் ஒவ்வொருவரையும் அவர் கட்டி எழுப்புவார். எனவே இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய சத்தத்தை ஒருபோதும் உதாசீனம் செய்யாதவர்களாக நாம் வாழும்படியாகவே தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. இந்த அதிகாரத்தின் முடிவிலே நாம் ஒரு எச்சரிப்பையும் நாம் பார்க்கிறோம். 29வது வசனத்திலே, நம்முடைய 28வது வசனத்திலே, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படியாக கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எனவே இப்படிப்பட்ட அசைவில்லாத ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக என்னையும் மாற்றும் என்று நாம் தேவனிடத்திலே அவருடைய கிருபையை கேட்டு, அவருடைய சத்தத்தின்படி தேவன் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும்போது, ஆண்டவரே நான் மாற வேண்டும், உம்முடைய கிருபையை தாரும் என்று நாம் கேட்கும்போது தேவன் அதுபோன்ற அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கட்டப்படுவதற்கு அவர் உதவி செய்வார். ஆனால் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே என்ற ஒரு பகுதியை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்துக்குரிய காரியத்தை அவர்கள் வெளிப்படையாய் கண்டார்கள். அதுபோன்று பயப்படத்தக்கவர் தான் தேவன். தெய்வ பயம் என்பது அது ஒருபோதும் நாம் தேவன் இரக்கமாக இருக்கிறார் என்று ஒரு பகுதியை வைத்து தள்ளிவிடுகிற ஒரு இடமாக நாம் கொண்டு விடக்கூடாது. நாம் இப்படிப்பட்ட ஒரு பகுதி எல்லாவற்றையும் நாம் நமக்குள்ளே தேவன் அவருடைய சத்தத்தை தொனிக்க செய்யும்போது, நம்முடைய குறைகளை அவர் சுட்டி காட்டும்போது, நாம் தெய்வ பயம் என்பதை ஒருபோதும் களைந்து விடாதவர்களாக, எப்போதும் அதற்கு நாம் அஞ்சுகிறவர்களாக, தேவனுக்கு அஞ்சுகிறவர்களாக அவரிடத்திலே நாம் வரும்போது அவர் நம்மை கிட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார், நம்மை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார், நமக்காக மத்தியஸ்தம் செய்கிறவராக இருக்கிறார், நம்மை மீண்டுமாய் கட்டுகிற அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நேராக கட்டி எழுப்புகிற ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே நாம் ஒருபோதும் இப்படிப்பட்ட அவருடைய இரக்கத்தை வைத்து தெய்வ பயம் அற்றவர்களாக, தேவனுடைய சத்தத்தை கேட்காதவர்களாக, அதற்கு செவி கொடுக்காதவர்களாக, உதாசீனம் செய்கிறவர்களாக இல்லாமல் நாம் தெய்வ பயத்தோடு மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வரும்போது தேவன் அவருடைய முடிவில்லாத இரக்கத்தினாலே நம்மை கட்டி எழுப்பி கிருபையை அவர் சொரிந்து நம்மை அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நம் எல்லோரையும் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்த 18வது வசனம், பற்றி எரிகிறதான அந்த மலை இடத்திற்கு இப்பொழுது நாம் போவதில்லை. சீனாய் மலை என்று சொல்வது அது ஒரு மிருகம். அங்கே அதை தொட்டால் கூட அது கொல்லப்பட வேண்டும், கல்லறி உண்டு, அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும். அதுபோன்று அடுத்த பகுதியிலே மிருகம் என்றில்லை, மோசேயே அங்கே இருக்கிறார், மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்க அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது.
ஆகவே சினாய் மலை என்று சொல்வது என்பது வேறு. இப்பொழுதோ நாம் எங்கே வந்திருக்கிறோம்? இப்பொழுது நாம் வந்திருப்பது இடம் என்ன சொல்கிறார்? நீங்களோ ஆங்கிலத்தில் என்ன இருக்கின்ற சொன்ன நாவ், இப்பொழுதோ நீங்கள் சியோன் மலையினிடத்திற்கு அல்லவோ வந்திருக்கிறீர்கள். எத்தனை பெரிய ஒரு வேறுபாட்டை அவர் வைத்து காட்டுகிறார் என்பதை நீங்கள் பார்த்தீர்களாம். நியாயப்பிரமாணம் என்று சொல்கிற அந்த சீனாய் மலையில் தான் அது கொடுக்கப்பட்டது. அங்கே ஏறி அதை கொண்டு வருகின்ற அந்த மோசையுடன் நடுங்கினான், பயந்தான். அவன் அவ்வளவு பயந்து நான் நடுங்குகிறேன் என்று சொல்கிற அளவுக்கு சொல்லத்தக்கதாக அவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி கொண்டு தான் அது நியாயப்பிரமாணம். அதுபோன்ற ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை என்று சொல்வது மேக் த பீப்புள் இன் டெரர், பயத்திலேயே வைத்திருப்பது. ஜனங்களை எப்பொழுதுமே ஒரு காண்டம்னேஷன், அதை அவர்கள் குற்றம் சாட்டுகிற இடத்திலே வைத்து பயமுறுத்தியே வைத்திருக்கிறதை ஒரு சபை என்றே சொல்லக்கூடாது. அது என்ன கீழே அவர் அதை ஒப்பிட்டு அவர் சொன்னார், நீங்களோ இப்பொழுது எங்கே வந்திருக்கிறீர்கள்? இந்த சர்வ சங்க சபையினிடத்திற்கு, பரலோகத்திலே பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வசங்க சபையினிடத்திற்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் நீங்கள் வந்தீர்கள் அல்லவோ. ஆகவே இந்த சர்வ சங்க சபை என்று சொல்லுகிற அந்த பகுதியை நாம் கேட்டதை போல் மதுரையில் இந்த ஒரு சபை என்று சொல்வது இது ஒரு பவுண்ட்ரி. அதை நமக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். இந்த எல்லைக்கு உட்பட்டவர்களாய் நாம் கூடி வருகிற ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். காட் ரெஸ்பெக்ட்ஸ் த பவுண்ட்ரி. அந்த எல்லையை அவர் மதிக்கிறார். ஹி நெவர் கிராஸ் த பவுண்ட்ரி. இன்னொருடைய சபையில் பிரவேசிப்பதை அவர் ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார். அந்தந்த சபைக்கு அவர் தலைவராக இருந்து அவர் பாதுகாத்து வருகிறார். சபைக்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு சபைக்கு என்று அல்ல, தேவனுக்கு முன்பாக வாழுகின்ற ஒரு தெய்வ பயம் உள்ள ஒரு சபைக்கு நிச்சயமாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அந்த சபைக்கு தீமை செய்த அந்த பவுலை சவுலா என்ற அவனை பார்த்து நீ துன்பப்படுத்தி என்ற இயேசு நான் என்று சொன்னார். நான் எப்பொழுது நான் துன்பப்படுத்தினேன் என்று சொன்ன பொழுது யூ ஹார்ம் த சர்ச், சபைக்கு நீ கொண்டு வந்த துன்பம் மை பாடி, அது என் சரீரம், அதற்கு விளைத்த அந்த துன்பம் என்று அதை அவர் குறிப்பிட்டார். ஆகவே த சர்ச், சபை என்று சொல்வது, த லோக்கல் சர்ச் என்று சொல்வதெல்லாம், ஸ்தல சபை என்று சொல்வதெல்லாம், அங்கே தடவையாகிலும் அவரை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்வதெல்லாம், அது சிறியதோ பெரியதோ 2 அல்லது 3 பேர் மாத்திரம் இருந்தாலோ சபை என்ற ஒரு பகுதியில் காட் இஸ் தேர், அங்கே ஆண்டவர் அங்கே அவர் வாசம் செய்கிறார். அதுபோன்று சர்வசங்க சபை என்று சொல்வது ஹோல் வேர்ல்டு, முழு உலகத்திலும் பறந்திருக்கிற உத்தமமான அவருடைய சபை என்று சொல்வதெல்லாம் தேர் அவே ஃப்ரம் திஸ் சினாய் மலையிலிருந்து வெளியே வந்தவர்கள், நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட ஆக்கனை கொடுக்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தவர்கள், ஒரு மனுஷனையும் ஆக்கணைக்குள்ளாக திருக்காதவர்கள். ஹவவர் த worst they are, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரிதான். ஒரு விபச்சார ஸ்திரீ என்று சொல்கின்ற இடத்தை விட மோசமாய் கையும் மையமாய் நிரூபிக்கப்பட்டு நாங்கள் பிடித்து வந்தோம் என்று சொல்கின்ற கொடூரம் நிறைந்ததாய் கேட்பதற்கே நடுங்குவதை போல் அந்த பெண்மணி கிடந்தாலே பாருங்கள். அதுபோன்ற ஒரு நடுக்கம் பிடித்த நியாயப்பிரமாணத்தை வைத்து குற்றம் சாட்டுகின்ற ஒரு சபை என்று சொல்வது சபையாகாது. ஒரு நாளும் அது சபையாகாது. எந்த மனுஷனையும் புத்தி சொல்லும், எல்லா மனுஷனுக்கும் கடிந்து புத்தி சொல்ல வேண்டும் என்று தான் எழுதியிருக்கிறது. அவர்கள் கெட்டு போகாதபடி தீமோத்தேயுக்கு எழும்பொழுது கடிந்து கண்டனம் செய்து அவர்களை, கண்டனம் என்றால் காண்டமினேஷன் அல்ல, அக்னிக்குள்ளாக திருப்பதல்ல, அவர்களை எச்சரித்து புத்தி சொல் என்று எழுதியிருக்கிறதா. ஏன் சபை புத்தி சொல்லக்கூடிய சபையாக? ஏஸ். ஆனால் இட் நெவர் கண்டம் பீப்புள், ஒருவரையும் அவர்கள் ஆக்கணிக்குள்ளாக அது தீர்ப்பதில்லை. இட்ஸ் நாட் பி எ சர்ச் ஆஃப் சினாய் மலையிலே சீனாய் மலைக்கு ஒப்பானதை போல் பயந்து நடுங்குன்றதை போல் அவர்கள் சொன்னதை பார்த்தீங்களா? அந்த சத்தத்தை கேட்டவர்கள், அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தின் சத்தத்தை அவர்கள் கேட்டவர்கள் 19ஆம் வசனம் சொல்கின்றபடி தங்களுக்கு வார்த்தை இனிமேல் சொல்ல வேண்டாதபடி வேண்டிக் கொண்டார்கள். நீ பேசவே வேண்டாம் என்பதை போல் வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பேசினால் காண்டம்னேஷன், அவர்கள் பேசினால் கல்லறிவு தான். அவர் எப்பொழுது பார்த்தாலும் அந்த பரிசேயர்கள் அந்த சீனாய் மலை வாசிகளாக இருந்தபடினாலே இயேசுவை தொடர்ந்து கொலை செய்வதற்கே வகை தேடினார்கள். இவர் பிரமாணத்திற்கு விரோதமாக பேசுகிறார். இவர் அந்த மூத்த
எங்களுடைய பாரம்பரியத்திற்கு ஒப்பதை அவர் பேச மாட்டேன் என்று சொல்கிறார். பாரம்பரியத்துக்கு அவர் அடங்கி வரவில்லை. அவர்கள் முன்னோர்களுடைய காரியத்தை பின்பற்றவில்லை என்றெல்லாம் அவர்கள் விரட்டி 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 அடித்து கொன்றது தான் அந்த சீனாய் மலையினுடைய கொடூரம். நியாயப்பிரமாணத்தை வைத்தே கொன்றவர்கள். எங்களுடைய பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, இப்படிப்பட்டவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அந்த பிரதான ஆசாரிகள் சொன்னார்களே பாருங்கள். கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த பைலட் அந்த பிலாத்தவன் அவன் அடடே இவரை கொலை செய்வதற்கல்லவா கொண்டு வந்திருக்கார் என்று அப்புறம் தான் அவன் யோசிக்கிறான். ஆகவே அவர் எப்படி விடுதலை செய்யலாம், இந்த கொலை கூட்டத்தை விடுதலை செய்யலாம் என்பதை அவன் முயற்சி செய்து அவன் பார்க்கிறான். அதை முடியவில்லை என்று கண்டவுடன் தன் கையை கழுவிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரமாணத்தின்படியே செய்து கொள்ளுங்கள் என்று விட்டு போய்விடுகிறான். அதுபோன்ற ஒரு விரட்டி விரட்டி அடிப்பார்கள். ஒரு ஆக்கணிக்குள்ளாக திரிக்கின்ற ஒரு சபை என்று சொல்வது, யாரோ ஒருவனை கண்டால், ஒரு மனுஷனை கண்டால், மனுஷியை கண்டால், ஒரு குடும்பத்தை கண்டால் புத்தி சொல்லலாம், கடிந்து கூட புத்தி சொல்ல வேண்டும். அவருடைய ஆத்மாவை அக்கறை கொண்டு புத்தி சொல்வது என்பது வேறு, காண்டம்னேஷன் கொண்டு வந்து வைப்பது என்பது வேறு. அதுபோன்ற ஒரு பகுதியை உங்கள் வீட்டிலும் வைத்திருந்திருக்கக்கூடாது. வைத்திருந்தால் சினாய் மலையை போல் மாறி பேசவே வேண்டாம், நீ அடுத்தது ஒன்றும் பேசவே எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் பேசினாலே பயமாக இருக்கிறது, ஆக்கணைக்குள்ளாக திருக்கிறீர்கள். எதற்கெடுத்தாலும் வசனத்தை அவர் புரட்டி வைத்து வசனத்தை அன்புள்ள வசனமாய் அவர் சொல்வதற்கு பதிலாக ஆக்கணித்திருக்கும் சீனாய் மலையை போல் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து பேசுவார்கள், சட்டத்தை பேசுவார்கள். புறம்பானதில்லை, உள்ளே இருக்கக்கூடிய வைத்தை சட்டத்தை வைத்து அவர்கள் புறம்பாக்கி பேசுவார்கள். எவ்வளவோ அவர்கள் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்க, இயேசுவை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்க, நீர் பதில் சொல்லவில்லையோ என்று அவர் கேட்டபொழுது he never listened to that. இந்த காண்டம்னேஷன், இது போன்ற ஏராளமான காண்டம்னேஷனை he stopped hearing it, அதை கேட்பதில்லை. ஏனென்றால் சியோனில் வந்தவர் அவர் கழுதையும் குட்டியின் மேல் ஏறி வரும் பொழுது ஏதோ ஒன்று ராஜா வருகிறார், சியோனே சியோன் குமாரத்தையே பயப்படாதே என்று சொல்லுகிறவரை எப்படி அவர் பயப்படுவார்? இத்தனை குற்றஞ்சாட்டிகள் பயப்படவில்லை, நீ நடுங்கவில்லை. நோ, ஐ டோன்ட் பிலாங் டு திஸ் சினாய் மலைக்கு உரியவன் அல்ல, சியோனுக்கு வந்து சேர்ந்தவன். ஆகவே இந்த சியோன் மலையிலே ஐ ஹர் எ வாய்ஸ், நானும் இப்பொழுது சத்தம் கேட்கத்தான் செய்கிறேன். அந்த சத்தம் சினாய் மலையிலே துணித்த சத்தம் அல்ல, இப்பொழுது என்று அவர் சொல்லுகின்ற அந்த இப்பொழுதோ நீங்களோ என்று அவர் சொல்லுதெல்லாம் அந்த 26ஆம் வசனத்தில் உள்ள அவருடைய சத்தம். அப்பொழுது, இப்பொழுது என்பது வேறு, அப்பொழுது என்பது வேறு. அவருடைய சத்தம் அந்த நாட்களில் அப்பொழுது அதை பூமியை அசைய பண்ணிட்டு அந்த சீனாய் மலையை குலுங்கி போனது. அந்த மிருகம் தொட்டால் கூட அதை சுட்டு கொள்ள வேண்டும், அதை அம்பு எய்தி அதை கொன்றுவிட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனும் அருகே நெருங்கி வர இயலாது. போதும் அதை எங்களுக்கு பேச வேண்டாம், பயமாக இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க மாட்டோம் என்று வேண்டிக் கொண்டார்களாம். தங்களுக்கு வார்த்தையை சொல்லப்பட வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்களாம். அந்த 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, அதுபோல் இருந்து விடலாமா? ஒரு தகப்பன் இருக்கலாமா, ஒரு தாய் இருக்கலாமா, ஒரு மனைவி இருக்கலாமா, ஒரு கணவனே இருக்கலாமா? சத்தியத்தின்படி ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள், சரிதான். அதில் காண்டம்னேஷன் இருக்கக்கூடாது. அதில் ஒன்று போவாய், நாசமாய் போவாய், ஒன்றுமில்லை என்று செய்வதோ, ஜீவனுடைய தேவனுடைய சபைக்கு ஊறு செய்வதோ நிச்சயமாய் கூடாது. ஏனென்றால் திஸ் இஸ் மவுண்ட் சயன், சீனாய் மலையிலே நாம் இப்பொழுது வந்து சேர்ந்து இருக்கிறோம். ஆகவே காண்டம்னேஷன் என்பதை எப்படி அவதை நீங்கள் வாசித்து நாம் என்று கேட்டோம் அல்லவா? அவர் எப்படி இருந்தார்? 24ஆம் வசனத்திலே, இப்பொழுதோ புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கு அல்லவோ வந்துவிட்டோம், இப்பொழுதோ சியோன் மலைக்கு அல்லவோ வந்துவிட்டோம். இப்பொழுது அவர் என்ன செய்வார்? He all the time stand in between somebody, யாரோ ஒருவருக்கும் தேவனுக்கும் நடுவே இந்த கர்த்தாவே இவர்களுக்கு இறங்கும். நாம் கேட்டோமே, அதுபோல் பரிந்துரை செய்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டுமே அல்லாமல், பார்த்தீரா ஆண்டவரே இவர் செய்வதை பார்த்தீரா என்று தேவனிடத்திலே அது ஒரு நாளும் சொல்வதில்லை. எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ தீமைகளை சபை ஊடுருவி சபைக்கு தீமை செய்த காலங்களை நான் யோசித்து பார்க்கிறேன். அதுபோன்ற நாட்களிலே நிலை குலைந்து
இன்னும் இப்படி செய்கிறார் என்ற ஆத்திரமெல்லாம் நான் ஒரு நாளும் வரவில்லை. அது ஏனென்றால் நான் என்னுடைய சமூகத்திற்கு சென்று சென்று பழகி வந்த சியோன் மலையிலே வாசம் செய்கிறவனாக இருக்கிறபடினாலே மத்தியஸ்தராக இருப்பதற்கு தான் முயற்சித்தேன். ஆகவே ஓ சகோதரா, எத்தனை தீமைகள் செய்தீர்கள். உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்றால் அதை துஷ்பிரயோகம் செய்வதற்காக அதிகாரம் ஆண்டவர் கொடுத்தார். நன்மைக்கல்லவோ அதை பட்டயத்தை கொடுத்தார், தீமைக்கென்று பட்டயத்தை உபயோகிப்பதாம். தேவனிடத்தில் ஒப்புரவாங்கள். நீங்கள் செய்த தீமையெல்லாம் சபைக்கு தான் அல்லாமல் எனக்கு அல்ல. நான் பயந்து நொறுங்கி நான் செத்து போகவில்லை. என்னை ஒருவரும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப் போவதும் இல்லை. எவ்வளோ குற்றம் சாட்டினாலும் அந்த ஆக்கணை தீர்ப்பை கேட்பதற்கு நான் காது கொடுப்பது இல்லை. பொய்யாய் தாறுமாறாய் என்னென்னவெல்லாம் அவர்கள் செய்து ஜனங்களை வஞ்சித்து அவர்கள் கொண்டு வந்த பிளவினை நான் பார்த்த பொழுது எல்லாம், ஓ கர்த்தாவே, இவளை மன்னியும், இது தாங்கள் என்ன செய்ததென்றே தெரியாமல் இருக்கிறார்கள். பின்பு அவர் கூறி நான் அவர்களுக்கு கடிதம் எழுதின பொழுது, எனக்கல்ல, ரெக்கன்சைல் வித் காட், தேவனிடத்தில் ஒப்புருவாங்கள். பணிவாய் கேட்கிறேன். அந்த நாளிலே இதை சொல்வதற்கு ஒருவரும் இல்லை என்று பொய்விடக்கூடாது. என் ஆண்டவர் சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். போய் தேவனிடத்தில் ஒப்புருவாங்கள். தேவனுடைய சபைக்கு சியோன் அந்த பர்வதத்திற்கு செய்த தீமையை எண்ணிப்பார்கள். திஸ் இஸ் த லோக்கல் சபை. தைத்திரா சபை போல், எபேசு சபை போல், சிமர்னா சபை போல், மதுரை சபை என்று சொல்கிற இந்த ஒரு சிறிய அந்த பவுண்ட்ரி எல்லையை வைத்து அங்கே எங்களை வைத்து அங்கே நடுவே இருந்து அவரை நாங்கள் தடவையாயிரம் தொட்டு பார்த்து வருகிறோமே, இந்த சபைக்கு, அவருடைய சரீரமான சபைக்கு தீங்கு செய்வதாம். ஆகவே எப்படி இருந்திருக்க வேண்டும்? சியோன் மலைக்கு வந்தவர்கள் நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, சீனாய் மலைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, போதும் போதும் பேசாது என்று சொல்கின்ற இடத்திற்கு வந்தவர்கள் அல்ல. இன்றும், நேற்று மாத்திரமல்ல, இன்றும் அவருடைய சத்தத்தை கேட்பவர்கள். இன்று அவருடைய சத்தம் என்பது வேறு, அன்று சத்தம் என்பது வேறு. அதை அங்கே வாசிக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டவர்கள் என்று 19ஆம் வசனம் சொல்லியிருக்கும். அந்த சத்தத்தை கேட்டவர்கள் போதும், ஆக்கணிக்குள்ளாக திருக்கின்ற சத்தம். ஆனால் இன்று உள்ள சத்தம் எல்லாம், டுடே ஜீசஸ் ஹஸ் கம், இயேசு வந்து விட்டார். இப்பொழுதோ ஆக்கணிக்குள்ளாக திருக்கின்ற காண்டம்னேஷன் அல்ல, மத்தியஸ்தராக இருந்திருக்க வேண்டும். கர்த்தாவே, நான் இவர்கள் நடுவே நிற்கிறேன், இவர்களை நீ ஒப்புரவாக்கிவிடும், தயவாய் இவர்களை ஒப்புரவாகி சீர்பட்டான் நல்லது தானே. எத்தனையோ ஜனங்கள் பிரித்து கொண்டு வஞ்சகம் புரிந்தாலும் எல்லோரும் ஐசியூவில் ஒருவர் இருந்தார்கள், ஒரு சிலர் அவர்கள் கிரிட்டிக்கல் வார்டில் இருந்தார்கள், ஒரு சிலர் பெட்டில் இருந்தார்கள். அத்தனையும் புடைத்து எல்லாத்தையும் ஐசியூலாம் வைண்ட் அப் பண்ணி ஒன்றா போங்கள் என்று சொல்கிற அக்கிரமம் ஒன்று நடந்த அந்த நாட்களிலே, கர்த்தாவே, போனது யாராக இருந்தாலும் என்ன, திரும்பி வந்தால் நிச்சயமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மனப்பூர்வமாய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தந்திருக்கிறேன். அது ஏனென்றால் சர்ச் இஸ் நாட் த சீனாய் மலை அல்ல, ஆக்கணிக்குள்ளா திருப்பதல்ல, எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனம் கொண்டுதான். என்னிடத்தில் வந்த ஒருவனையும் நான் புறம்பையே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவருக்கு ஒரு நாளிலே அவர் தெரிந்து கொண்ட அந்த யூதாஸ் பின்பாக காட்டி கொடுப்பான் என்று அவருக்கு தெரிந்தாலுமே கூட, ஒய்நாட்டு நான் அப்படி காட்டி கொடுக்குறவன் என்றால் என்ன, லெட் மீ லவ் ஹிம், அவனை நேசிக்கிறேன் என்று தானே வைத்திருந்தார். பேதுரு காட்டி கொடுப்பான் மறுதலிப்பான் என்று அவருக்கு தெரியாதாம், ஹீ நோஸ் தேன். யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று தெரியாதா, ஹீ நோஸ் தேன். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அவருக்கு தெரியாதாம், மற்றவர்களுக்கு தெரியாதா, அவருக்கு தெரியத்தான் செய்யும். இந்த சீமோன், இந்த பேதுரு காட்டி மறுதலிப்பான் என்று அவருக்கு தெரியும். நீ இங்கே ஒருவன் என்னை காட்டி என்னை மறுதலிப்பான் என்று சொல்வதை அவர் சொல்லும் பொழுது, சீமோனை தனியே கூப்பிட்டு, இன்று ராத்திரிலேயே என்னை காட்டி கொடுப்பாய், என்னை மறுதலிப்பாய் என்று அவர் சொல்லவில்லையா? ஹீ நோஸ் தேன். ஈவன் தென் அத்தனை பேரையும் அவர்கள் ஒரே விதமாய் நேசித்தாரே. ஏனென்றால் அவர்கள் சியோன் மலையிலே இருக்கிறார்கள், சினாய் மலையிலே இல்லை. ஆகவே நீங்கள் சியோன் மலைக்கு உரியவர்களாக இருப்பீர் என்று சொன்னால், ஆஸ் யூ ஆர் லவ்டு, நீங்கள் நேசிக்கப்பட்டதே போலவே யூ லவ் அதர்ஸ். ஆஸ் யூ ஆர் நாட் கண்டம்ட் பை காட், தேவன் ஆக்கணைக்குள்ளாக திருக்கப்படாததை போலவே நீங்களும் ஒருவரையும் ஆக்கணைக்குள்ளாக திருக்கப்பட மாட்டீர்கள். நியாயப்பிரமாணிகள் ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பார்கள், நீங்களோ தேவனால் ஆக்கணைக்குள்ளாக திருக்கப்படாதிருக்கிறீர்கள். எந்த நேரத்தில் நீங்கள் போனாலும் அவருடைய வார்த்தையை கேட்டு உள்ளம் உடைந்து நொறுங்கி, அவரே சொன்னதை போல் உன்னை 70 முறை கூட நான் மன்னிப்பேன் என்று அவர் சொன்னாரே. ஆண்டவரை 7 முறை மட்டும்தானோ என்று கேட்ட பொழுது, யார் சொன்னது? இது சீனாய் மலை. சீனாய் மலையிலே ஒரு மனுஷன் 70 முறை அவன் தவறு செய்தாலும் அவனை நான் மன்னிப்பேன், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார் அல்லவோ.
அவன் மனம் திரும்ப வேண்டும், அவ்வளவு ஒன்று தானே அவனுடைய காரியமே அல்லாமல் காண்டம்னேஷன் ஒரு நாளும் இல்லவே இல்லை. சாகும் நேரத்திலாவது அவன் ஒருவேளை மனம் திரும்பினாலும் கூட நல்லது தானே. அவனை மனம் திரும்ப வைத்தது இந்த சீனாய் மலை என்று அல்ல, இந்த சியோன் மலை என்று இருக்கட்டுமே. தெய்வ அன்பை கொண்ட ஒரு சபை ஆல் தி டைம்ஸ் மத்தியஸ்தராக இருப்பார்கள், இருவரையும் ஒன்றாய் சேர்க்கிறவர்களாக இருப்பார்கள். யாரும் தூரமாய் போய்விடுவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தி லவ் எவ்ரி ஒன். இந்த உலகத்தில் பகையின்றி ஒரு மனுஷனிடத்திலும் எனக்கு இல்லவே இல்லை. எந்த இடத்திற்கு போனாலும் எங்கே போனாலும் மகிழ்ச்சியினால் போக முடியும். எதிர்க்கெதிர் சத்துருவன் வந்தாலும் ஆண்டவர் அந்த வசனத்திலே யோவான் 14 சொன்னதை போலவே இதோ இந்த உலகத்தில் வருகிறான் என்பதை போல் பேயே நேரடியாக வந்தாலும் அந்த கசப்பு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும், வாழ்த்துக்கள் சொல்லியிருந்திருக்க வேண்டும், அவனை அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். சிநேகிதனே, என்ன காரியம் செய்தாய், இப்படி நயவஞ்சமும் செய்ததை போல் முத்தத்தினால் காட்டி கொடுத்தாய் என்ற நிகழ்ச்சியும் சுட்டி காட்டி மனம் திரும்ப என்பதற்கு அவர் சொல்லத்தானே செய்தார். நீ முன்கூட்டி அவர் நீ என்னை காட்டி மறுதளிப்பாய் என்று பேதருக்கு அவர் சொல்லவில்லையா, அதை சொல்லத்தானே அவர் செய்கிறார். ஆனால் ஹி லவ்ட் பீட்டர், பேதுருவை நேசித்தார். அதே போலவே ஹி லவ்ட் ஜூடாஸ் காரியத், யூதாசையும் நேசித்தார். அவனை சொல்லி திரும்பி அனுப்பின அந்த நேரமெல்லாம் மை ஃப்ரெண்டு, என் சிநேகிதனே என்றான்னு சொன்னார். இன்றும் சிலர் யாராவது சத்துருக்கள் இருந்தால் ஆத்திரத்தோடு அந்த வார்த்தையை சொல்வார்கள். சிநேகிதனே என்று சொல்கிற அந்த முறுமுறுத்து சொல்வதை போல் உள்ள சிநேகம் அவர் கேட்டார். அது இருதயத்திலிருந்து வந்திருந்திருக்க வேண்டும். ஜீவ நதியாய் புரண்டு வந்ததல்லவோ அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது என்று சொன்னால், ஜீவ வார்த்தை நதியிலிருந்து வந்த ஊற்றுக்கண்ணாய் புரண்டு வருமே அல்லாமல் அது ஆர்டிஃபிஷியலாக அது செயற்கையாக அதை மெனிப்புலேட் பண்ணி சொல்வது ஒன்றும் அல்ல. அதுபோல் சியோன் மலையில் வாசம் செய்கிறவர்களான நீங்கள் எல்லோரும் சியோன் மலை வந்து விட்டீர்களா? நியாயப்பிரமாணத்துக்கு உரியவர்களா? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உரியவர்கள் அல்லது உரியவர்கள் இல்லை என்பதை எப்பொழுது கண்டுகொள்ளலாம்? நீங்கள் பிறரை மிரட்டுவதும் பிறருக்கு பயங்கரமாய் மாறுவதும் நடுங்கும்படி பேசுவதும் நோ டியூ ரெஸ்பெக்ட் தேன் பொதுவான மரியாதை கூட இருப்பதில்லை. ஈவன் ஐ சம்டைம் கரெக்ட் ஜோனா, ஐ டோன்ட் த்ரெட்டன் ஹர் என்று த்ரெட்டன் பண்ணுவதில்லை. குச்சி எடு, அந்த பிறப்பை எடு என்று பெரிய இதெல்லாம் நான் காட்டுவதில்லை. டுடே இயேசுவிடத்தில் வருவதெல்லாம் நாட் தட் நீதிமொழியில் உள்ள சியோன் மலையே அல்ல. நீதிமொழியிலே அதை பிறம்பை எடு என்று எழுதியிருக்கிறார். அடித்து உதைத்து ஆத்திரத்தை கொட்டி திருப்பதல்ல. அவர்களை அன்பு கூர்ந்து போதக சிற்றை என்று இருக்கிறதே, அதை செய்து பாருங்கள். ஐ டிட் தேன். ஒரு நாளிலே என்னுடைய மூத்த பிள்ளை நான் திருத்தி வரும் பொழுது வாஸ் எ டெரர். ஒரு குச்சி எப்பொழுது நீட்ட குச்சி ஒன்று வைத்திருப்பேன். அடித்திருக்கிறேன், பின்பு அழுதும் இருக்கிறேன், பலமுறை அழுது இருக்கிறேன். தட்ஸ் ரைட். அப்பொழுதெல்லாம் ஒரு ஏக்கம் உண்டு. இப்படித்தான் அடித்து திருத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. பிள்ளையின் மனதிலே மதியினை ஒட்டியிருக்கும். அதை ஒரு தண்டனையின் பிரம்பு அகற்றும். இல்லையென்றால் மூடனை அவன் மாறிவிட்டான் என்றால் உலக்கை வைத்து அடித்தாலும் அவன் மூடத்தனம் போகாது. ஆகவே புதிய ஒரு ஏற்பாட்டில் உள்ள சீனாய் மலையினுடைய லா என்னவென்று சொன்னால், பிரம்பு எவன்தான் பிரம்பு எடுக்காமல் இருக்கிறான்? எல்லா துன்மார்களுடைய வீட்டிலும் பிரம்பு தான். பிள்ளைகள் அடித்து நொறுக்கி வீல் என்று கத்துகின்ற ஒரு இடம் வருகின்றது. அதுபோன்ற ஒரு சீனாய் மலையாய் இருந்து விடாதீர்கள். பயங்கரமானதை காட்சிக்கு பயங்கரமான, ஐயோ போதும் சொல்லாதீங்க, போதும் அடித்தது போதும் என்று சொல்வதை போல் மாற்றாதீர்கள். லவ் தம், அவளை சிச்சிங்கள், அவளை கடிந்து கண்டனம் பண்ணி போதீங்கள். நல்ல கதைகளை சொல்லி அவர்களை திருத்துங்கள். அன்பின் வழியாய் அவர்களுக்கு காட்டுங்கள். மேய்ப்பன், அவன் நல்ல மேய்ப்பன் என்று பெயர் எடுத்திருக்க வேண்டும். அவளுக்கு நான் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற உங்களுடைய சொல்லெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். நீ நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர்களாம், அவளை அப்படித்தானே நடத்தியிருக்க வேண்டும். மத்தியஸ்தராக இருந்திருக்க வேண்டும். தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து தேவனோடு சேர்க்கிற ஒரு பங்கைத்தானே இயேசு ஆண்டவர் செய்தார். ஒரு நாளும் அவர் பிரிவினைக்குரிய காரியங்கள் செய்யவில்லையே. தன் சீசரின் இந்த ராத்திரிகளை நீங்கள் போய்விடுர் என்று அவருக்கு அதுவும் தெரியும். ஆனாலும் அவளை நேசித்தார் அல்லவோ, அவளை அன்பு கூர்ந்தார் அல்லவோ. அவருடைய அன்பு, அவர் எப்படி அவர்களை அன்பு கூர்ந்தார்? டிமாண்ட் பண்ணி அன்பு கூறவில்லை. பேதுருவிடத்திலே அவர் போய், பேதுருவை நீ என்னை மறுதளித்தா அல்லவோ என்று சொன்னால் நடுங்கி இருந்திருப்பான். சீனாய் மலையாய் போய் அவர் நின்றார். அவர் ஒரு திருவோடு ஏற்றி கொண்டு வந்தவராய், பேதுரு யூ லவ் மீ, என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டார்.
He asked for the பிச்சை எடுப்பதை போல் அவனுடைய அன்பை அவர் கேட்டார். இவனோ தெய்வம் நம்மை கண்டிப்பாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்க பொழுது, நோ, ஐ எம் நாட் சீனாய் மலைக்கு உரியவன் அல்ல. ஐ பிலாங் டு த செயின்ட் மவுண்ட் சயன், சியோன் மலையை சார்ந்தவன். ஆகவே ஐ ஸ்டாண்ட் இன் பிட்வீன் யூ அண்ட் காட், உனக்கும் தேவனுக்கும் மத்தியிலே நின்று கொண்டு நான் கேட்கிறேன் என்று அவனை ஹர்ட் பண்ணாமல், அவனை குத்தி விடாமல், அவனை என்னமோ செய்ய போகிறான் என்று எண்ணம் வராமல், இதோ வந்தவர் 154 மீன்களை பிடித்து வந்து ஆண்டவர் தான் தெரிந்துவிடன் கீழே குதித்து அவன் கரையேறி போய்விட்டான். பயந்து போயிருந்த அவனை பார்த்து அவனை உட்கார வைத்து அவனுக்கு பொரித்த மீனை கொடுத்து அப்பத்தை கொடுத்து திருவோடு ஏந்தி கேட்டதை போல், யூ லவ் மீ, என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டாரே பாருங்கள். உள்ளம் உடைந்து போனான். அவன் நொறுங்கி போனான். அந்த பேதுருடைய அந்த கல், தெய்வ அன்பை அறிந்த கல், சியோன் மலைக்கும் இந்த சீனாய் மலைக்கு உள்ள வித்தியாசத்தை அறிந்த கல், கற்பாறையான அந்த கல் கிறிஸ்துனுடைய கற்பாறையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? சியோன் மலையில் இல்லை என்று சொல்வதற்கு அடையாளம் என்னவென்றால், யூ டோன்ட் த்ரெட்டன் எனிபடி, ஒருவரையும் நீங்கள் அச்சுறுத்தல் கூட. அவ்வப்பொழுது ஒன்று ஏற்பட்டிருந்தால் கூட உள்ளம் உடனே கசந்து அழுதிருக்க வேண்டும். ஐம் சாரி லார்ட் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாயிருந்திருக்க வேண்டும். ஐ டூ தேன். திடீரென்று ஒரு சமயம் ஏதாவது வந்து விட்டால் போச்சு, எல்லாம் போச்சு என்று நான் நினைனதில்லை. அது ஏனென்றால் அவர் என்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிற மவுண்ட் சினாய் அல்ல, மவுண்ட் சயன். ஆல் த டைம்ஸ் நாம் கேட்ட அந்த 1 யோவான் 2 வாசித்ததை போலவே, பிள்ளைகளே, நான் உங்களுக்காக நீங்கள் ஒருவேளை தவறு செய்தாலும் பரிந்து பேசுகிறேன் என்று சொல்கிற மத்தீஸ்வராய் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பின்பு அவர் அதை என்னவென்று அதை எடுத்து அவர் சொல்வார், நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மத்தீஸ்வராய் இயேசுவிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையான விலையை பேசுகிற இரத்தமாகி தெளிக்கப்படும் இரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. அபேல் ரத்தம் என்ன கூப்பிட்டது? அது சினாய் மலைக்குரிய அந்த அதே ஸ்பிரிட்டைத்தான் வைத்திருந்தது. என்ன ஸ்பிரிட்டை அதை கொண்டிருந்தது? ஆபேல் அவன் நல்லவன் என்று தேவனுக்கு ஏற்ற ஒரு காணிக்கை கொடுத்தான் என்று இருந்தாலுமே கூட, ஹிஸ் லைஃப், ரத்தம் என்று சொல்வது ஜீவன் உள்ளதுதான் ரத்தம், பழைய உடன்படிக்கை என்ற ரத்தம். வித்தவுட் நோயிங் ஜீசஸ், கிருபாதிபதியாகிய இயேசுவை அறியாத அந்த ரத்தம் பழிதீர்க்க வேண்டும் என்று அது சொன்னதே பாருங்கள். பழிதீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருந்திருக்கல் ஆகுமோ? ஒரு மனுஷன், ஒரு நல்லவனாய் நன்றாய் உங்களோடு சமமாக இருக்கிற ஒரு மனுஷன் திடீரென்று ஒரு கார் வாங்கிவிட்டால், அவர் வீடு கட்டிவிட்டால் பழிதீர்க்கும் சில எண்ணங்கள் வந்து விடுகிறதே. அந்த மேடங்கொய்யான அம்மையாருடைய ஜெப புத்தகம் வந்தாலும் சரிதான், அல்லது ஏமிக்கர்மைக்கால் எழுதின நம் புத்தகம் வெளியிட்டமே ஒளிந்து போகாத கல்வாரி அன்பு இருக்கிற பகுதியாக இருந்தாலும் சரிதான், ஏன் எனக்கு உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்று உடனே கழுவிக்கொள்கிறார்களே பாருங்கள். அப்படி இருந்திருக்க வேண்டும். யாரையும் பார்த்து ஆத்திரமடைவதும், அன்பிற்கு பொறாமை இல்லை. ஏன் எனக்குள் பொறாமை வந்தது? அன்பு தனக்கானதை நாடாது, ஏன் எனக்கானதை நாடி எனக்கு இல்லை என்றதை வைத்து இன்னொருவரை நான் பழிப்பது, அவன் மீது தீமை வந்துவிட்டால் மகிழ்ச்சி அடைவது. உள்ளத்திற்குள் ஆழத்திற்கு ஒரு நெருடல் உண்டாகி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகி விழுந்தான் என்று எண்ணம் வரும்பொழுது, கல்வாரி அன்பை அந்த அந்த ஏமி அம்மையார் அழுததை போல் அழுதிருக்க வேண்டாமா? ஓ கர்த்தாவே, இப்படி ஏன் எனக்குள் வந்தது என்று கண்டுபிடித்திருக்க வேண்டாமா? எனக்கு அன்பு இல்லை, தெய்வ அன்பு எனக்கு இல்லை, அந்த கல்வாரி சிநேகம் எனக்கு இல்லை, அது எனக்கு ஊற்றும் என்று கேட்டு வாங்கியிருந்திருக்க வேண்டாமா? ஆகவே பழிவாங்குதல் என்ற பகுதியில் எத்தனையோ அடங்கியிருக்கிறது. அது எத்தனையோ விதத்திலே மனுஷர்களை பழிவாங்குகிறது, எத்தனையோ விதத்திலே அவருடைய பார்வையிலேயே பழிவாங்குகிறார்கள், எத்தனையோ விதத்திலே அவருடைய செய்கையிலேயே பழிவாங்குகிறார்கள். நேரம் கிடைத்தவுடனே கிடைத்தது சமயம் என்று அறிந்து பழிவாங்குகிறார்கள் என்றெல்லாம் இருக்கிற பழிதீர்க்கும் எண்ணங்கள் போய் நன்மையே பேசுகிற இயேசுவின் ரத்தம், அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் அந்த கெத்செமனே தொடங்கி அந்த கொல்கதா மேட்டும் உச்சி வரைக்கும் சிந்தின ரத்தம் எல்லாம், பிதாவே மன்னியும், இவர்களை மன்னியும் என்று நன்மையான விலையை பேசும். எப்பொழுதும் நன்மையான விலையை பேசுகின்ற அந்த மன்னிப்பு, அந்த தயவு, அந்த சாந்த குணம், அந்த இரக்கம், அந்த பெருந்தன்மை, அந்த பொறுமை என்றெல்லாம்
வைத்து வாழ்வதல்லவோ அந்த வசனத்தின்படி சொல்லப்பட்டு நன்மையானவைகளையே பேசுகின்ற இயேசு கிறிஸ்துவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நீங்கள் வாழ்வதனுடைய அடையாளம் என்ன? அவர் எங்கே போனாலும் அவர் சுற்றித் திரிகின்ற பொய்ர் இடங்களிலெல்லாம் நன்மையே செய்கிறவராக இருந்தார். ஒருபோதும் தீமை செய்யாத இடம்தான் மவுண்ட் சயன், சியோன் மலைக்கு வந்தீர்கள். ஆகவே புதிய உடன்படிக்கை மத்திய இயேசுவிடத்திற்கு மாபேலின் இரத்தம் பேசினதைப் போல பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசி இரத்தமாகி தெளிக்கப்பட்ட அவருடைய இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் அல்லவோ. அல்லேலூயா. அவர் தொடர்ந்து அதை அவர் சொல்லும் பொழுது அவருடைய சத்தம் என்று 26ஆம் வசனத்திலே இதை சொல்லுவார். இப்பொழுதோ அவருடைய சத்தம் என்று சொல்வது ஆண்டவருடைய சத்தம், தேவனுடைய சத்தத்தை இப்பொழுது கேட்கிறீர்கள். அப்பொழுது அதை பூமியை அசைய பண்ணிட்டு அது அப்பொழுது சீனாய் மலையில் இருப்பது அப்பொழுது. இப்பொழுதோ இன்று என்று சொல்லப்படுகிற காலம் என்னவென்றால் இன்று அவருடைய சத்தம் என்று சொல்வதெல்லாம் டுடே நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, நீங்கள் கிறிஸ்துவனுடைய கிருபா பிரமாணத்தின்படி, கிறிஸ்துவனுடைய அன்பின் பிரமாணத்தின்படி இன்று அவருடைய சத்தம் என்று சொல்வது அதுதான் துணிக்கும். உங்களுக்கு அப்பொழுது பேசினதை கேட்பது என்று சொன்னால் சீனாய் மலையிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அப்பொழுது என்றதைத்தான் வைத்திருக்கிறீர்களோ. எத்தனை மானிடர்கள் எத்தனை பரிசுத்தவான்களை போல் வாழ்ந்தவர்களும் கூட சில காலங்களிலே அவர்கள் வழிகளை போய் பயங்கரமானவர்களாய், பயப்படத்தக்கவர்களாய், அச்சுறுத்தியவர்களாய், கண்டம் பண்ணியவர்களாய், என்னை ஆழ்கணைக்குள் அசித்து விடுவாரோ இந்த மனுஷன் என்று பயந்து ஒளிகிறவர்களை ஒளிந்து விட்டாலும் கூட போதும், ஒன்றும் பேசாது இருந்தாலும் கூட நல்லது என்று எண்ணுகின்ற ஒரு இடமாய் நாம் மாறுவது சரிதானாம். அது அப்பொழுது என்று சீனாய் மலைக்கு நாம் ஏறுவது சரிதானாம்? ஒரு நாளும் கூடாது. ஒரு நாள் ஏறி இருந்திருக்கக்கூடும், அதை ஒழித்து வந்திருக்க வேண்டாமா? இப்பொழுதோ என்று சொல்வதெல்லாம் இன்று அவருடைய சத்தம் என்று சொல்வது அன்று உடைத்த அந்த பயங்கர சத்தம் அல்ல, இன்று உள்ள சத்தம் எல்லாம் அன்பு நிறைந்த சத்தம். அல்லேலூயா. அது போன்ற பகுதி அவர் சொல்லும் பொழுது அப்பொழுது நான் பூமியை அசைய பண்ணினேன் என்று சொல்வதெல்லாம் சீனாய் மலை. இன்னும் ஒரு தரம் இன்னொரு தரம் இருக்கிறதாம். எட்மோர் இன்னொரு தரம் இருக்கிறது. ஒரு தரம் நான் வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் செய்வதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த பழைய சீனாய் மலையினுடைய அந்த பகுதியை அவர் சொல்ல வரவில்லை. அது பூமியை அசைய பண்ணுகிறது, மலையை அதை நடுநடுங்க செய்தது, காரிருள் அங்கே சூழ்ந்து கொண்டது, அங்கே கொல்லப்பட்டார்கள். அங்கே மோசை கூட அவன் நடுநடுங்கி போய் நின்று கொண்டிருக்கிறான். அது அல்ல, அதை நான் அசைத்து விட்டேன் இன்னும் ஒரு தரம் என்று சொல்வதெல்லாம் நான் வானத்தையும் இப்பொழுது அசைப்பேன் என்பதுதான். வானத்தை என்று சொன்னால் சாதாரணமாக இருக்கக்கூடிய தமிழில் எண்ணுகின்றதை போல் இந்த வெளியே இருக்கக்கூடிய மேகத்தை அல்ல, மேகத்தை அசைக்க அவர் வருகிறார். வானம் என்று சொல்வது ஹெவன் என்று தான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. பரலோகத்திற்குரியவர்களையும் அசைப்பேன். எதற்கு அசைப்பேன் என்று சொன்னால் பரலோகத்திற்கு உரியவரிடத்திலே அசைகின்ற எதுவும் அங்கே வந்துவிடக்கூடாது. ஆகவே என்னவர் அவர் சொன்னார், இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது 27ஆம் வசனத்திலே அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, எனக்குள் அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைக்கப்படாதவர்களாக இருப்பதற்காக, அசையுண்டு போகிறதெல்லாம் போகட்டும், அசைவில்லைகள் உண்டானவில்லை போல் மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது. அசைத்து போகட்டும் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் அசைக்கப்பட வேண்டி இருக்கிறதோ அதெல்லாம் அசைக்கப்பட்டு போகட்டும், லோகத்துக்குரியெல்லாம் போகட்டும். வானத்தை இப்பொழுது இன்னொரு நாள், ஒரு நாளை குறித்து அல்ல, ஒரு தரம், இன்னும் ஒரு தரம் என்று இருக்கிறதே அந்த தரத்தை தான் நான் இப்பொழுது பெற்றிருக்கிறேன். இஸ் ஷேக்கிங் த ஹெவன். பரலோகத்தையும் அவர் அசைப்பார். கொல்லுவதற்கல்ல, அழிப்பதற்கு அல்ல, அசைக்கப்படுகிறவைகள் அசைந்து போகட்டும் என்பதற்காகவே அதை அவர் அசைக்கிறார். அசைந்து கர்த்தாவே இப்படி அசைக்கிறதெல்லாம் போகட்டும் என்று அவர் கேட்பார்கள். உடனே ஆண்டவர் அவருடைய அனுமதியின்படி தான் எடுப்பார். எல்லாம் அவராக எடுத்து விட்டு போய்விட மாட்டார். ஹீ சாங்டிஃபைஸ். அவர் நம்ம சுத்திகரிக்கிறவர் தான், ஆனாலும் அவனை அனுமதி இல்லாமல் சுத்திகரிப்பதில்லை. கர்த்தாவே எனக்கு இறங்கும், இதை எடுத்து போடும் என்று கேட்கும்படி உங்களுடைய ஹெவன், இந்த பரலோகம் அசைக்கப்படுகிறதே இன்னொரு தரம். அந்த தரம் சீனாய் மலை அசைந்தது, பூமி அசைந்தது. இப்பொழுதோ பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜீவியம், பரலோகவாசியினுடைய அந்த ஜீவியமாக வைத்திருக்கிற அதை ஷேக் இட்
அசைப்பார். அசைவு பெறுவது எல்லாம் அசைந்து போகட்டும் என்று விட்டு கொடுப்பீர்கள். அசைவில்லாதவைகளே நிலைத்து நிற்கும். ஏனென்றால் நாம் எதை பெற்றிருக்கிறோம்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த பங்கை பெற்றிருக்கிறோமே பாருங்கள். அதற்கு என்னவென்று சொல்லுவார் 28ஆம் வசனத்திலே, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய். வெறும் பயத்தோடும் என்று சொல்வது என்பது வேறு, பக்தியோடும் என்று சொல்வது என்பது வேறு. பக்தி என்று சொல்வதெல்லாம் சாந்தம், இரக்கம், அன்பு, தயவு அத்தனையும் சேர்ந்ததுதான் பக்தி. அந்த பசுத்தம் அத்தனையும் சேர்ந்ததுதான் பக்தி. ஆகவே வெறும் பயம் அல்ல, அவருடைய வேண்டுதல் எப்படி கேட்கப்பட்டது? அவருடைய பய பக்தி நிமித்தம், தேவன் மீது கொண்ட பய பக்தி நிமித்தம். ஆகவே பயத்தோடும், ரெவரன்ஸ் அந்த கனத்தோடும், அண்ட் ஆல்சோ பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொண்டு வாழக்கடவும், கிருபையை பற்றி கொள்ள கடவும். இதெல்லாம் நீங்களாகவே செய்துவிட முடியும் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எப்படி வந்தார் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இப்படி வந்தது என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் வந்தது. ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தை மாத்திரம்தான் கொண்டு வந்தான். இயேசு வரும்பொழுதோ அவர் கிருபையையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவோடு கூட கிருபையும் சத்தியமும் வந்தது. சத்தியம் என்று சொல்வது பிரமாணத்தை விட மேலானது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறல் என்பது வேறு, அது அந்த பிரமாணம். சத்தியம் என்று சொல்வதெல்லாம் நிறைவேறின அந்த பிரமாணம். எது நிறைவேற்றம்? விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது பிரமாணம். இதயத்திலேயே இச்சை இல்லாமல் வாழ்கின்றது என்று சொல்வது சத்தியம். சத்தியத்தை நாம் இப்பொழுது உயர்ந்த சத்தியமாக வைத்து கை கொண்டு வாழ்கிறோமே, அதுபோன்று அந்த அற்புதமான அந்த பகுதிக்கு we need grace of God, தேவனுடைய கிருபை வேண்டும். இருதயத்திலேயே கொலை செய்ய விடக்கூடாது, இருதயத்திலே பகை வந்து விடக்கூடாது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்புகளை நாடாது, அன்பு இச்சிக்காது, அன்பு தனக்கானதே தேடாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் அது 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 நம்பும், சகலத்தையும் சகித்து விடும் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு இடம் இருக்கிறது. அதைத்தான் நாம் அடைந்திருந்திருக்க வேண்டும். எல்லாம் அசைக்கப்படுகிறவெல்லாம் அசைந்து போகட்டும் என்று விட்டு கொடுத்திருக்க வேண்டும். ஒரு தரம் என்று சொல்வதை இப்பொழுது நிறைவேற்றிருக்கிறது. அந்த ஒரு தரம் என்பது என்னவென்று சொன்னார் பார்த்தீர்களா? வாக்குத்தத்தம் என்று சொல்கிறார். என்னவென்று சொன்னார்? வானத்தை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் 26ஆம் வசனத்தில். இதன் மூலமாய் அவருடைய சத்தத்தை இன்று அவர் அப்பொழுது உள்ள சத்தம் அல்ல, இப்பொழுது உள்ள சத்தத்தின் மூலமாய் இசைக்கிறாரை பரலோகத்தை அசைத்து அசைவியெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யமாய் கட்டப்பட வேண்டும். உட்கார்ந்திருக்க நீ அனைவரும் இன்று நாளிலே கேட்ட செய்தியின்படி உங்களுடைய பரலோகம் அசைக்கப்பட வேண்டும். அங்கே அசைவியெல்லாம் போகட்டும் என்று விட்டு கொடுத்திருக்க வேண்டும். அதை போய் பற்றி கொண்டு வாழுவதா? கிருபை பெற்றவன் அதை இழந்து விடுவான். லெட் இட் கோ. அது எல்லாம் ஷேக்கன் அசைவியல் போகட்டும், அவநம்பிக்கை போகட்டும், அவிசுவாசம் என்னை விட்டு போகட்டும், பயம் எனக்குள் போகட்டும், பிறர் மீது கொண்டிருக்கிற விரோதம் போகட்டும், இது போன்ற உள்ள இந்த உலகத்தாரை போல இருக்கக்கூடிய உலக வழிபாடுகள் என்னை விட்டு போகட்டும், இதை குறித்து பயப்படுவது அதை குறித்து பயப்படுவது என்பதெல்லாம் என்னை விட்டு போகட்டும், பாரம்பரியங்கள் என்னை விட்டு போகட்டும் என்றெல்லாம் அசையப்படுகிற நேரம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தாவே அசைவில்லாத என்னை நிறுத்தும்படிக்கு நிலைநிறுத்தும்படிக்கே இந்த அசைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறேன், வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். இன்னொரு தரம் அதை அசைக்கிற அந்த பரலோகத்தின் அசைவு ஏற்படுவதாக. நான் தூய பரலோகமாய் அந்த எருசலேம் நங்கையை குறித்து என்ன இருக்கிறது? அந்த பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த எருசலேம் நங்கை, அந்த சபை, அவள் தன்னை அலங்கரித்து கொண்டு அவள் சிங்காரமாய் வருகிறாளையே பாருங்கள். அலங்கரிக்கப்பட்டு அந்த நங்கையாய் வருகிற அந்த எருசலேம் நங்கையை போல் என்னை மாற்றியலும் எல்லாம் அசூசி எல்லாம் போகட்டும் என்று சொல்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்கிறோம்? ப்ராமிஸ் ஆஃப் காட். தட்ஸ் a wonderful promise. இந்த ப்ராமிஸ் எந்த மனுஷன் அறிந்திருக்கிறான்? ஐ காட் தட் ப்ராமிஸ். அவர் என்ன செய்வார்? அசையாதவைகள் நிலைத்திருக்கும்படியாக அசைவுள்ளவர்களை உண்டாக்கி அதை மாறிப்போகும்படி செய்கிறார். இதெல்லாம் அசைக்கப்பட வேண்டுமோ அசைக்கப்பட்டு போகட்டும் என்று அவன் விட்டு கொடுத்திருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த எபிரேயர் அந்த நிருபத்திலே ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்ட வசனங்கள் தான். அங்கேயும் அந்த வசனத்தை எவ்வாறு வாசிக்கிறோம்? எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே எவ்வாறு வாசிக்கிறோம்? ஆகையினால் அந்த 7ஆம் வசனத்திலே 3:7 பசுத்தாவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயும் அன்று வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினதை போல இல்லாமல்
உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அன்று உள்ளவர்களுக்கு இருதயங்களிலே சொல்லப்படவில்லை. இன்று உங்களுக்கு சொல்லப்படுவதெல்லாம் நாட் தட் நியாயப்பிரமாணம், அது அல்ல. அதை அவர்கள் கை கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? வனாந்திரத்திலே இருந்தார்கள். நீங்களோ சியோன் மலைக்கு வந்துவிட்டு நீங்களோ என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். எங்கே அவர் இப்பொழுது பேசுகிறார்? இருதயத்திலே பேசுகிறார். அவருடைய சத்தம் எங்கே துணிக்கும்? இன் மை ஹார்ட், என் இருதயத்தில் துணிக்கும். ஒரு நாளிலே நான் எழுதின பல்வேறு பரிசுத்தவான்களுடைய பகுதியெல்லாம் சேர்த்து வைத்து தான் ஒரு புத்தகத்தை நான் தின தியானமாக எழுதி பரலோக பகிஸ்தியில் வந்ததெல்லாம் சேர்த்து பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் சேர்த்து வைத்து அதை எழுதி பல்வேறு பரிசுத்தவான் அடங்கிய ஒரு புத்தகமாக அதை வெளியிட்ட இன்று அவருடைய சத்தம் என்று போட்டதெல்லாம் நான் மகிழ்ந்து பாராட்டின அந்த வார்த்தையை தான் போட்டேனே இல்லாமல் இந்த புத்தகமே சத்தம் என்று வாசித்தால் எப்படி ஆகும்? நோ, ஐ டோன்ட் திங்க் லைக் தேன். அதை நான் எண்ணுவதில்லை. இதுவே அவருடைய சத்தம் என்று படித்தால் போதும் என்று கொண்டு இருப்பதும் அதுவும் அந்த புத்தகமாக என்னுடைய சத்தம். த ஹோலி ஸ்பிரிட் மஸ்ட் ஸ்பீக் டு மை ஹார்ட். அந்த புத்தகத்தை படித்தாலும் படித்து விட்டு போங்கள். ஆனால் அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தையில் இருதயத்தில் பேசினதா? நீங்கள் அதை தினசரி அதை படித்து விட்டால் இன்று அவருடைய சத்தம் படித்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டு வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறேன் என்பதை கண்டு நான் இப்பொழுது கூட வருந்ததான் நான் செய்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை இருதயத்திலே கேட்டிருக்க வேண்டும். அன்று அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் வெளியே கொடுக்கப்பட்டது. அன்று அவர்களுக்கு அந்த நடுங்குகின்ற அந்த பூமி அதிர்ச்சி அங்கே உண்டானது. இப்பொழுது அவர் பேசுவதெல்லாம் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்திலே பேசுகிறார். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். எவ்ரிதிங் ஹிடன் நாவ், மறைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டை போலவே கொல்லப்பட வேண்டும், நடுங்கியிருக்க வேண்டும், பயந்திருக்க வேண்டும் என்று இருந்தால் ஒருவேளை ஒரு கூட்டம் உருவாகியிருக்கும். பயந்து போயிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருந்திருப்பார்கள். அவர்களை புறக்கணித்து போயிருப்பார். அவர்கள் அல்ல, அவர் ஆண்டவர் விரும்பவில்லை. அவர்கள் இனி சத்தம் வேண்டாம் என்று கூட காதை பொத்தி கொண்டவர்கள். இன்றோ அவருடைய சத்தத்தை இருதயத்திலே கேட்கிறோமே பாருங்கள். அதுதான் என்னை அசைகிற எல்லாம் அகற்றுகின்ற ஒரு கிரியை செய்யக்கூடிய பகுதி. ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிறாரா? உங்களுடைய இருதயத்தில் அப்படி தான் அவர் பேசுகிறாரா? எப்படிலாம் அவர் இன்று இன்னப்படவளவும் 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், பாவத்தின் வஞ்சனையாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று இன்னப்படும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் நீங்கள் புத்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் சொல்லுவதெல்லாம் அந்த ஒருவருக்கு புத்தி சொல்கின்றதெல்லாம் நாள்தோறும் புத்தி சொல்வதற்குரிய மகிழ்ச்சி உண்டானதெல்லாம் நோ காண்டம்னேஷன். ஒருவனை ஆக்கணைக்குள்ளாக திருப்பதில்லை. அவர் வருவார், புத்தி சொல்வார், வழியை காண்பிப்பார், கண்டம் பண்ண மாட்டார், ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க மாட்டார், பழி தீர்க்க மாட்டார். அப்படி வார்த்தையிலே அன்பற்ற தன்மை இருப்பதில்லை. நாள்தோறும் புத்தி சொல்கிறவர்களாய் மாறுவதற்கு காரணம் அந்த இன்று சொல்லப்படுகிற இன்று வேறு அன்று வேறு. அன்று வனாந்திரத்திலே அவருடைய சடலங்கள் விழுந்தது. இன்றோ வாழ்வழிக்கும் சியோன் மலையிலே நாம் வாழ்கிறவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனை விட்டே 12ஆம் வசனத்தில் விழுவதற்கு வேணும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு இன்று எண்ணப்படும். இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டால், இன்று சொல்கிற சத்தம் அன்று உள்ளதல்ல. இன்று கிருபை புரிந்தது, ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காது. இன்று அவருடைய சத்தம் என்று அதை வைத்துக்கொண்டே பிற ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் இருக்கிறார். யாருக்காவது ஒன்றை புத்தி சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு அவர் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கக்கூடிய ஸ்பிரிட்டிலே கூட அதை செய்து வைத்து விட்டு போய்விடுகிறார்கள். அதுபோன்று இல்லாமல் நாமும் எங்கே வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே, மத்தியஸ்தரிடத்திலே ஆவேலி ரத்தத்தை பேசுவதை போல் அல்லாமல் எப்பொழுதுமே நன்மையானவர்களே பேசுகின்ற ஒரு சியோன் மலையாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மலையாய் நாம் இருந்துவிட வேண்டாமா? எல்லோரையும் அப்படி அவர் சர்வசங்க அந்த சபை என்று இருக்கிற பகுதிக்கு ஒப்பாகவே இந்த ஸ்தல சபையும் கிறிஸ்து வாசம் செய்கிற சியோன் மலையினுடைய நாயகன் இந்த இரட்சக பெருமானை அவர் அனுப்பி வைத்தாரே, அவர் மூலமாய் தெய்வத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரே, அந்த மலைக்கு நான் நெருங்கி வந்து விட்டோம். அதிலே வாழுகிறோம், அதிலே பிழைத்திருக்கிறோம், அதிலே அசைவெல்லாம் அசைந்து விட்டு போகட்டும் என்று இன்று அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு சுத்திகரித்து கொண்டே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதுபோன்ற பரிசுத்த சந்ததியாய், பரிசுத்த சபையாய், அன்புள்ள சபையாய், இயேசுவிடத்திலே நெருங்கி வந்த சபையாய் எல்லோரும் மாறத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
தேவன் தந்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கர்த்தருக்குள்ளார வந்த அந்த ஆதி நாட்கள், முதல் நாட்கள் முதற்கொண்டு நான் அதை சிந்தித்து பார்க்கும்படியாக நான் ஏவப்பட்டேன். அதாவது ஆண்டவருடைய கிருபையை ஒருத்தர் வந்து ருசிக்காமல், அவருடைய அன்பை ஒருத்தர் வந்து ருசிக்காமல் சத்தியத்தின்படி வாழ்கிறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். ஆண்டவருடைய சத்தியத்தின் கை கொள்வதுன்றது ஒரு இம்பாசிபிளான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான். அப்போ இடத்துல தான் இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய அன்பையும் கிருபையையும் ஒருத்தர் ருசிச்சிருந்தான் அப்படின்னா, அது உண்மையிலே நீ கேட்டது மாதிரி அவருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது எல்லாத்தையுமே அசைக்கும். பூமியும் அசைக்கும், பரலோகத்தையும் அசைக்குன்ற மாதிரி அந்த வார்த்தை கேட்கும் பொழுது அசைக்கப்படுகிற எல்லாமே என் இடத்துலேருந்து போகட்டும் அப்படின்றத விட்டு கொடுக்குற ஒரு இடத்துக்கு தானாகவே முன் வரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் வரான். அதாவது எதுலேயுமே நிரந்தரம் இல்லை. இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்திற்குரிய காரியங்கள், உலகத்திற்குரிய எந்த ஒரு காரியமே என் வாழ்க்கையில் வேண்டாண்டவரே அப்படின்னு சொல்லி யாரும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. எந்த தாய் தகப்பனும் வந்து சொல்ல தேவையில்லை. தானாக ஒரு முடிவு எடுப்பான், இது எனக்கு வேண்டாம், இது எல்லாமே அசைக்கப்படக்கூடிய காரியம் அப்படின்றத அவன் தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன் இருதயத்தை கடினப்படுத்தாமல் உடனே கீழ்ப்படுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு முதல் படியே கர்த்தருடைய கிருபையை வந்து ஒருத்தன் ருசிக்கிற ஒரு இடம் தான். அப்படி ருசித்தவன் தான் இப்படிப்பட்ட கிருபை, நம்ம புதிய உடன்படிக்கையின் மேன்மையை உணர்ந்தவன் தான். நம்ம பழைய ஏற்பாட்டிலலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாவத்திற்கு நிவர்த்தி செய்கிற காரியம் எல்லாமே படித்தோம்னா என்னடா எப்படா இவ்வளவு செய்யணுமா இவ்வளவுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இயேசுவை விசுவாசிக்கிற, அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதிமான் என்ற ஒரு பங்கும், நான் தேவனுடைய பிள்ளைன்ற ஒரு பங்கும், ஒரு புது வழியை ஆண்டவர் நமக்காக திறந்து நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன்னு சொல்லி இந்த எந்த ஒரு காரியம் எல்லாத்தையுமே அவர் நமக்காக செஞ்சு முடித்ததுனால இப்படிப்பட்ட அன்பை நான் ருசித்தவன் வந்து அது அந்த பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் படித்து பார்க்கும்போது தான் தெரியும். இது எதுவுமே இல்லாதபடி என்னை வந்து இயேசு என்னை வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாருமே எல்லாருமே பிரவேசிக்க முடியாத ஒரு இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் அப்பா அப்படின்னு சொல்ல தேவனை என்னுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தத்துக்குள்ளார என்னை இயேசு இணைச்சிட்டார். அப்படின்ற அந்த ஒரு மேன்மையை உணர்ந்தவன் தான் எப்பயுமே முன்னாடி போட்டிருக்க மாதிரி காட் வித் அஸ், இம்மானுவேல் அப்படின்ட்டு எப்பயுமே நான் அவர் கூடயே இருக்கிற ஒரு ஜீவியம் அது. நான் என்னிடத்துல குறைகள் இருந்தாலும் அவர் கூடயே எப்பயுமே இருக்கிற ஒரு ஜீவியம் அது. அவன் அந்த குறைகள் எல்லாம் அவர் வார்த்தையை கொடுக்கும்போது நான் என்னையவே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்து, என்னையவே நான் செக் பண்ணி பார்த்து, இதெல்லாம் அசைக்கப்படக்கூடிய காரியம் தானே, இது வேண்டாம், இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் எனக்குள்ளார பூரணமாக, இது எல்லாமே எடுத்து போட்டிருங்க ஆண்டவர், எனக்கு வேண்டாம், இது அசையக்கூடிய காரியம் தான் வேண்டாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அசையக்கூடிய ஒரு காரியம் தான் எனக்கு வேண்டாம், இது எல்லாமே எனக்கு அசையக்கூடிய காரியங்களாக தான் இருக்காண்டவரே, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சத்தியத்தின் பாதையில் நடக்கிறத நீ கேட்ட மாதிரி ஆண்டவர் என்றைக்குமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது. எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிடுங்குற ஒரு காரியமாகவே இருக்காது. ஆண்டவர் பேசினார்னா உண்மையிலேயே ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டவன், ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் பார்த்தவன் தானாக முன் வந்து இது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு வேண்டாம், அதற்குரிய நம்ம தெரியும் அந்த தீமையின் பாதையில் நடந்தான்னா அதற்குரிய விளைவு எல்லாம் மோசமாக தான் இருக்குன்றதை அதை யாராக இருந்தாலும் அந்த தீமையின் பாதையில் நடக்கிறவங்க சொல்ல முடியும். ஆனால் இப்படிப்பட்ட அன்பான தேவன் அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்த சீனாய் மலையில் பற்றி நீ கேட்ட காரியங்கள் படிலாம் இல்லை. இப்போ நம்ம ஆண்டவருக்கு கூட இணைந்துட்டோம். அப்படி நல்ல ஒரு சபையாகி ஆண்டவருடைய சபையாக இணைந்துட்டோம். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை கூட இணைந்துட்டேன், தேவன் கூட இணைந்துட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், என் நிலைமையை உணர்ந்தவராக இருக்கிறார். என்னையை போலவே சோதிக்கப்பட்டனால அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே புரியும். அதனால தான் அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என் கூடவே இருக்கிற நல்ல ஆண்டவர். இப்படிப்பட்ட அன்பின் ஐக்கியத்தில் நான் இணைஞ்சிருக்கும் பொழுது நான் எப்படி ஆண்டவரை இந்த அசுத்தத்தை தொட முடியும், எப்படி நான் இந்த காரியத்தை செய்ய முடியும், எப்படி இந்த பார்வையினால் ஒரு பெண்ணை என்னால் பார்க்க முடியும், எப்படி இந்த ஒரு காரியத்தை இப்போ இந்த அசுத்தமான காரியங்களை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் மனமுகந்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியம்தான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஒரு பாக்கியம். அதை எபிரேயர் 10 இல்லை 10:19 படித்தா தெரியும். எனக்குள்ளார இருக்கிறது துர்மனசாட்சி, அது கர்த்தர்கிட்ட என்னை இணைக்கவே விடாது. நீ இப்படிப்பட்டவே, நீ எப்படி ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லலாம், நீ இப்படிலாம் செஞ்சுட்டு நீ திரும்ப ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிடலாமா அப்படின்னு சொல்கிறத என் மனசாட்சியை ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாது. ஆனால் அந்த துர்மனசாட்சி நீங்கள் அவருடைய ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவன்னு சொல்லி அந்த எபிரேயர் 10:19 படித்தோம்னா அதெல்லாம் தெரியும். புதிய உடன்படிக்கையின் மேன்மையெல்லாம் அங்கே இருக்கும்.
அதாவது உன் துர்மனசாட்சி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட நீ அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற உனக்கு நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார பிரவேசிக்க முடியும் அப்படின்ற அந்த பாக்கியம் எல்லாருக்குமானது. இந்த பாக்கியத்தை உணர்ந்தவங்க தான் இப்படிப்பட்ட கிருபை வாழ்க்கையில் உணர்ந்தவங்க. அந்த எபிரேயர் 12 கடைசியில் படித்தோம், அந்த அசைவில்லாத ராஜ்யம் பூமியில் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் அசைவில்லாத ஒரு காரியம், சமாதானம், சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், இதெல்லாம் அசையாத ஒரு காரியம். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உள்ளே இருந்து யாருமே எடுத்து போடக்கூடாத காரியம். அசைகிற காரியம் நம்மளாக உருவாக்கிக்கின்ற காரியம். உலகத்திலேருந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி நான் என்னையவே சந்தோஷப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அதெல்லாம் அசைஞ்சு போயிடும். ஆனால் தேவன் தரக்கூடிய சமாதானம் ஒரு அசையாத சந்தோஷம், சமாதானம். பரலோக ராஜ்யம்ன்றது இங்கேருந்தே ஆரம்பிக்கிறது தான். இங்கே மறித்து போய் அங்கே போகிறது இல்லை. இங்கேருந்தே என் வாழ்க்கையில் பரலோகத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படி எந்த சூழ்நிலையும் இவர் சந்தோஷமாக இருக்கிறான்னு பார்க்குறது, கர்த்தரோடு அவன் இணைஞ்சிட்டான் அப்படின்றது தான் அதுக்குற ரகசியம். அப்படி ஆதலால் 28வது வசனத்தில் எபிரேயர் 12:28 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அப்படின்னு சொல்லி, செய்யும்படின்னு சொன்னாலே அதோட நிப்பாட்டிட்டோம்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது, நான் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்கிறாங்க, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் செய்யும்படின்னு சொல்லி அடுத்து இருக்கிறது தான் அங்கே ரகசியமே. கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளக்கூடிய கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று அந்த அதிகாரம் முடியுது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை பற்றி வாழுகிற எவனும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இருந்தால் தான் வாழவே முடியும். கிருபை ஒரு காயினுக்கு எப்படி 2 சைடோ, கிருபை ஒரு பக்கம், சத்தியம் ஒரு பக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனுடைய கிருபையும் அவருடைய அன்பையும் உணர்ந்தவன் தான் சத்தியத்தின் பாதையில் மனமுகந்து, யாரும் ஃபோர்ஸ் பண்ணவே தேவையில்லை, அவன் மனமுகர்ந்து அந்த பாதையை சூஸ் பண்ணி நான் இந்த வாழ்க்கையில் தான் வாழ்வேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்று அவன் செய்வான். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு புதிய உடன்படிக்கையின் பாதையில் தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் உணராமல் இருந்தோம்னா கூட பரவாயில்ல, இன்றைக்கி நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தோடு, நான் ஒரு இன்ஸ்பெக்டர்ன்ற ஒரு அதிகாரத்தில் போட்டால் தான் அந்த இன்ஸ்பெக்டர் படி அவன் எல்லா காரியங்களையும் அந்தந்த அதிகாரத்துக்குரிய செயல்களை அந்த இன்ஸ்பெக்டர் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது தான் நீதிமான் என்ற அதிகாரத்தை நான் பெற்றிருக்கும் பொழுது தான் நீதியின் பாதையில் நல்லா நடக்க முடியும் என்ற அந்த ரகசியத்தையும் உணர்ந்தவர்களாய், இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பூமியில் எல்லோரும் வாழ கிடக்கும். ஆமேன். பிரைஸ் லார்ட். சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். இந்த நம்ம வாசித்த பகுதின்றது மூத்த சகோதரர் எடுத்து காமிச்சது மாதிரி கூட இருதயத்தை சார்ந்தது. அந்த இடத்துக்கு தான் நிறைய பேர் மிஸ் ஆயிடுறாங்க. இது எல்லாமே கிறிஸ்தவ ஜீவியம், சபை எல்லாமே வெளிப்பிரகாரமாக நான் என்ன பார்க்குறேனோ அதுதான் என்னோடய சூழ்நிலைகள். இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிறதுனால தான் என்னோடய இருதயத்தை நான் நோட் பண்ணுறதே அநேக நேரம் விட்டுறேன். அந்த இருதயத்தில் அந்த ஒரு தேவனால் ஒரு அசைவில்லாதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணுறதை அநேக நேரம் மிஸ் பண்ணிடுறோம். அது அந்த ஒரு 2-3 வசனங்களுக்குள்ள அவ்வளோ பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. அது நம்மளால் விவரிக்க ஆரம்பிச்சோன்னா அது ஈஸியாக முடியுமானோ எனக்கு தெரியல. அந்த 23வது வசனம், பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகும் தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். இது சும்மா ஒரு 2 வசனமாக இருக்குது. அதுக்குள்ளே அவ்வளோ பொக்கிஷங்கள் புதஞ்சிருக்கு. அந்த பரலோகத்தில் பேரை எழுதியிருக்க முதற்பேரானவைகள்னு சொல்கிறது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல்ன்றது நான் கர்த்தரை தெரிந்து கொண்டேன்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நான் அவரை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அவர் என்னை தெரிந்து கொண்டாருன்றது தான் விஷயம். அவர் என்னை தெரிந்து கொண்டாருன்றதோட அந்த பாக்கியம் பயங்கரமான ஒரு விஷயம். அதுதான் என்னோட இருதயத்தை மொத்தமாகவே மாற்றும். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ அவர் தெரிஞ்சு கொண்டாருன்னா அதுக்கு மேலே ஏசாவை பற்றி ஒரு இடத்துல இதுலேயே மேலே எழுதியிருக்கும். ஒருவேளை போஜனத்துக்காக தன்னோட சேஷ்ட புத்திர பாதத்தை விற்று போட்டவன்னு சொல்லி இந்த ஏசா யாக்கோபை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏசா என்னுடைய சராசரியான ஒரு நார்மலான கிறிஸ்தவத்தை பற்றி இருதயத்தில் அறியாத ஆளை பார்த்தா ஏசா தான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஏமாந்தான், அவனுக்காக அக்கறைப்படுறது, இது எல்லாமே நடக்கும். ஆனால் யாக்கோபை பார்த்திங்கன்னா அநேக துன்பங்களுக்குள்ளேயும் அநேகரை ஏமாத்துறது மாதிரியும் தெரியும். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டது யாக்கோபு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால்,
யாக்கோபு செஞ்ச விஷயங்கள் அது ரோமரில் அழகாக இன்னும் எழுதியிருக்கோம். அவங்க நல்வினை தீவினை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அவங்க எதுவும் நன்மை தீமை செய்கிறதுக்கு முன்னாடியே யாக்கோபை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அவங்க நன்மை தீமை செய்யலை, என்னுடைய நன்மை, நான் என்ன நன்மை செய்கிறேன், நான் என்ன தீமை செய்கிறேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை அவர் யாக்கோபை அவர் தெரிந்து கொண்டு அநேக சூழ்நிலைகளுக்குள்ளே கொண்டு போய் கடைசியாக ஒரு இடத்துக்கு கொண்டாந்து தேவன் நிறுத்தினார். இங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான், தேவன் மட்டும்தான் அப்படின்னு ஒரு இடத்த கொண்டாந்து நிற்கும்போது அந்த அசைவுகளுக்கு, அந்த அசைவான நிறைய சூழ்நிலைகளுக்கு கொண்டு போனதுனால அவனுக்குள்ள உலகம்தான் பணம் தான் அப்படின்ற இடத்துலலாம் இருந்த இடத்துலேருந்து அவன் வெளியே வந்து நின்னான். அந்த கடைசியாக அந்த இடத்துக்கு வந்து நின்று நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் உங்களை அப்படின்னு கொண்டாந்து நிறுத்துகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் தான். அதனால் நம்ம அநேக சூழ்நிலைக்குள்ளே போகும்போது என்னுடைய வெளிப்பிரகாரமான என்னுடைய இருதயத்தை பார்க்காம வெளிப்பிரகாரமாக இருக்க ஒரு விஷயங்களையே நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய முட்டாள்தனமானது. அப்படி இல்லாமல் என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்காரு. அதனால தான் எனக்கு எவ்வளவு இரக்கம், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருக்கேன்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் ஒரு தேவன் ஒரு மனுஷனை பார்த்து அந்த அழைப்புக்குரிய இடத்துல நிற்கும் போது அவனை பார்த்து சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லாட்டி அந்த கிருபை, அந்த இறக்கம், அவரை ஒவ்வொரு தடவை போய் நம்ம இடறி போய் கேட்கும்போது அவர் மன்னி காட்டினா நான் எந்த மூளைக்கு போய் நின்றுருப்பேன். அந்த அழைப்பு முக்கியம். அந்த அழைப்பில் அதுக்கடுத்து கொடுத்த அந்த சபையை நான் ஒவ்வொரு நாளும் கடிந்து கொள்ளும் போதும், நான் விலகும் போது கடிந்து கொள்ள போகும்போது அதை நான் பிடிச்சிட்டு நிற்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்குள்ளே நிறைய அசைவுகளை உண்டாக்குது. அந்த அசைவுகளுக்கு நான் கீழ்ப்படியும் போது நிரந்தரமானது எனக்குள்ளே நிற்கிது. அதை நான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இருதயத்தின் ஆழத்துலேருந்து அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி நம்ம பாடின பாட்டு மாதிரியும் கூட எனக்காக மரித்தார், அது நிச்சயம், அது உண்மை. எனக்காக உயிர்த்தார், அதுவும் நிச்சயம். என்னை நம்பி, அதை நான் ரிவர்ஸில் பார்க்குறேன், என்னை நம்பி அவர் மீண்டும் எனக்காக வருவார். அந்த என்னை நம்பி அவர் வர்ற அந்த இடத்த வந்துட்டு அவரை நான் ஏமாற்றிடக்கூடாது. இந்த அசைவானது எல்லாத்தையும் என்னை விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு அவர் வரும்போது ஆண்டவரே, ஏன்னா அழைத்தவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூடுமானால் சாத்தனை வந்துட்டு இழுத்துட்டு போயிட முடியும்னு சொல்லும்போது கர்த்தர் எவ்வளோ எனக்கு மேலே இறக்கமாக இருக்கணுமோ, எவ்வளோ என் மேலே உருக்கமாக இருக்கணுமோ, எவ்வளோ எனக்கு கிருபத்தன்மை எல்லாத்தையும் தர தேவன் தயாராக தான் இருக்கார். ஆனால் விசுவாசம் இல்லாமல் எங்களால் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதுன்னு நின்று அந்த 6 லட்சம் புருஷர்கள் மாதிரி நம்ம நின்றக்கூடாது. என்னோடய விசுவாசத்தில் ஒவ்வொரு தேடும் போது தான் நான் கிடைக்கும். எனக்கு சகோதரர் ஷேர் பண்ண மாதிரி கூட என் இருதயத்தில் இப்படி ஒன்று வந்துருச்சு, இப்படி வரக்கூடாது, என் மனைவி மேலே, என் சகோதரர் மேலே அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, அந்த கோபமோ, அந்த வெறுப்போ ஏன் எனக்குள்ளே வந்துச்சு, இது வந்திருக்கக்கூடாதுன்னு நான் போய் தேவன்கிட்ட தேடுறவனாக இருந்திருந்தேன்னா நிச்சயமாக தேவன் அதுக்கான நல்ல விஷயத்தவே கொடுத்துருப்பாரு. யாக்கோபு அந்த உலகத்துக்குரிய அந்த ஒரு பொருளை தூக்கி கொடுக்கும்போது சேஷ்டபுத்திரோபாகம் அவன்கிட்ட வந்தது மாதிரி இந்த உலகத்துக்குரியது இது எனக்கு வேண்டான்னு நான் தூக்கி எறிய தயாராக இருக்கும்போது கர்த்தர் அதுக்கான பூர்ணமான ஒரு விஷயத்தையும் சமாதானத்தையும், அதை எடுத்து போகிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அநேகர் அந்த குழிக்குள்ளே, அந்த குறை பேசுறதுக்குள்ளே, கோவத்துக்குள்ளே மாட்டி சீரழியதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே தேவன் அதை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு ப்ரேயரில், ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு நான் உங்களை மாதிரியே மாறணும்னு நான் விருப்பப்படுறேன்ற அந்த விருப்பத்தை காட்டும் போது அது தர்றதெல்லாம் அது ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு அதை வாய்க்க செய்வார்னு முழு நம்பிக்கையோட அறிக்கையிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையில் எனக்கு பேசின வார்த்தை, தேவன் எல்லா வார்த்தைக்கும் நான் அதிக நன்றி செலுத்துகிறேன். சபையில் தேவன் இருக்கார். தேவன் நம்மளை அவர் உற்சாகப்படுத்துகிறாரு, நம்ம ஆறுதல் படுத்துகிறாரு, நம்மளை தூக்கி நிறுத்துகிறாரு. நம்ம அவர்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. நம்ம தள்ளி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. சபையில் இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பாக்கியம். அது தேவன் நம்ம சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் குடும்பங்களுக்கும் அது தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. இங்கே நோவா தேவனுடைய எச்சரிப்பை வார்த்தை அவர் கேட்டார். கேட்டு அவர் என்ன செஞ்சார், ஒரு பேழையை உண்டு பண்ணார். அந்த பேழையில் தன் குடும்பத்தை அவர் பாதுகாத்துக்கிட்டார். இப்போ தேவன் சபையில் வார வாரம் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். ஒரு சில வார்த்தை எனக்கு வருது, ஒரு சில வார்த்தை அவங்களுக்கு போகுது, ஒரு சில வார்த்தைகளுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த வார்த்தையை இருதயத்தை கேட்டு அதை பயபக்தியோடு கூட வச்சு நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும், சபையில் இருக்கிறதுக்கு நம்ம தேவனுடைய ரட்சிப்பை நம்ம தேடணும். அதுதான் அந்த கடைசி எபிரேயரில் அந்த கடைசியில் வசனத்தில், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாய் நாம் பயத்தோடு, அதிக பயத்தோடு, இந்த வார்த்தை அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு போகக்கூடாது. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, அதிக பயத்தோடு, இருதயத்தில் அதிக நடுக்கத்தோடு, பயபக்தியோடு, நான் என்ன நோக்கத்தோடு நான் சபைக்கு வரேன், நான் தேவனை தரிசிக்க வரேன், தேவனை நான் ஆராதனை செய்ய வரேன், அவரை பற்றி கொண்டு, அவர் கிருபையை நான் என்ன செஞ்சணும், நான் பற்றி கொண்டு நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் முற்றுமுடிய என்ன செய்கிறாரு, என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சுற்றியுள்ள யாவரையும்
ரட்சிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நானும் சபையில் கேட்குற அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் என்ன செய்யணும், நன்றியுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற எவனும் அவன் இருதயத்தில் உபச்சார நன்றி ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எனக்கு சபை என்ன செய்யுது, எனக்கு போதிக்குது. நான் தேவன் மீது நான் விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சபை எனக்கு போதிக்குது. அப்போ பெருமையை குறித்து சபை எனக்கு கற்றுக் கொடுக்குது, இச்சை அடக்கத்தை கொடுத்து சபை எடுக்குது. இப்படி அநேக விஷயங்களை சபை எனக்கு என்ன செஞ்சுது, அநேக பொக்கிஷங்களை சபையில் எனக்கு கேட்டு கேட்டு இருதயத்தில் வச்சு இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு சபை எனக்கு என்ன செய்யுது, வாழ்நாள் முழுவதும் எனக்கு அதை கற்றுக் கொடுக்குது. அப்போ இந்த ஜீவனுள்ள சபைக்கு நான் என்ன செய்யணும், அதிகமாக நன்றி உள்ளவனாக இருக்கணும். 25ஆம் வசனம், பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்களுக்கு தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிற நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போமே? ஆம், நாம் தேவனுக்கு அதிகமாய் பயந்து வாழ கடவோம். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2 பர்வதங்களை வச்சு அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று சீனாய் மலை, அது மோசையோடு இருந்தப்போ. இன்னொன்று நீங்கள் இப்போ இருக்கிற சியோன் மலை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதில் தேவனுடைய சத்தத்தை தேவ ஜனங்களாக தான் இருந்தாங்க 2 பேருமே. அப்போ 2 பேருமே தேவனுடைய சத்தத்தை கேட்குறாங்க. அதில் பேசுகிற ஒருத்தவங்க வந்து அந்த சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்பலை, எங்கள்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க சீனாய் மலையில் போனால். ஆனால் சியோன் மலையில் இருக்கிற அந்த சத்தமும் வந்து எல்லா அசைக்கக்கூடியவங்களையும் அசைத்து ஒரு அசைக்கப்படாத ராஜ்யத்துக்கு நம்ம கட்டுகிறதா இருக்குது. ஆனால் அப்போ அந்த 2க்கும் இந்த பெரிய வித்தியாசம், தேவன் நம்மேல் இரக்கமாக இருந்து அவரோட குமாரனை நமக்காக பலியாய் தந்து, அந்த குமாரன் நமக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தராக இருந்து அந்த அன்பின் உணர்வையும் வெளிப்பாட்டையும் நம்ம பெற்று நம்ம வாழ்க்கையில் அது ஒவ்வொரு இடத்துலையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால வர்றது தான் அந்த வித்தியாசம்னு நான் நிறைய இடங்களில் உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் 2 பக்கமும் இருந்திருக்கேன். சில நேரங்களில் ஓகே, இந்த ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இது பாவம் என்று வசனத்தின்படி உணர்வடைந்து, ஐயோ இந்த மலை இந்த சத்தத்தை கேட்கக்கூடாதாக இருக்கிறது, இது வந்து எனக்கு ஒரு கண்டிப்பையும் இதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் என் மேலே வைக்கிது, நான் எப்படி ஆண்டவரே உங்கள் பக்கத்தில் வருவேன் அப்படின்னு தேவனிடமே போகாமல் ஒளிந்து வாழ்ந்தவனாகவும் இருந்திருக்கேன். அதே நேரத்தில் இது கிருபையின் காலம், நம்ம வந்து எதனாலும் செய்யலாம், தேவன் மன்னிச்சிருவார், கொஞ்சம் இப்படி இருந்துக்கலாம் அப்படி இருந்துக்கலான்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போனவனாக இருந்திருக்கேன். ஆனால் தேவன் மாறுபாடு உள்ளவர் அவர் அல்லவர், அவர் சத்தியபரர், அவர் எப்பவும். ஏன்னா நான் வசனத்தை முழுசாக படிக்கும் போது தான் தெரிஞ்சது இப்படியும் ஒரு காலம் இருக்குது இனிமேல் தான். அதாவது இந்த சத்தத்தை நாங்கள் கேட்க வேணான்னு சொல்கிற அளவுக்கு டெரரான ஒரு காலம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. 6வது அதிகாரத்தில் அந்த 6வது சீல் உடைக்கப்படும் போது எல்லாரும் போய் எங்கள் மேலே இந்த மலைகள் விழுந்துரட்டும், அது வந்து நலமாக இருக்கும், நாங்கள் தேவனையும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவரையும் சந்திக்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தேவனுடைய கோபாக்கினை இருக்குன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. அப்போது இந்த பேலன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது. ஆனாலுமே ரோமருக்கு வந்து எழுதுகிறப்ப பால் வந்து ஒரு வசனம் எழுதுவார், எப்படி புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க வந்து யூதர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுனால இருமாப்படைந்திருப்பதை பற்றி ஒன்று எழுதியிருப்பார். ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அதனால் இங்கிலீஷ் பைபிளில் வர்றப்ப கன்சிடர் த குட்னஸ் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் காட் அப்படின்னு தான் எழுதியிருக்கும். தேவன் 2மே உள்ளவர் தான், நன்மை உள்ளவரும் கூட சிவியராக இருக்கிறவரும் கூட தான். ஆனால் நான் என் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லணும்னா என்னிடத்தில் தேவன் காமிச்ச தயவை தான் நான் நிறைய பார்க்க வேண்டியதாக இருந்தது. எவ்வளவாய் பாவத்தில் இருந்த என்னையும் எத்தனையோ தடவை குறைவாக இருந்த என்னையும் தேவன் தட்டி எழுப்பி இன்னும் அவருடைய தயவுக்கும் அந்த சகோதரர்கள் சொன்னது போல் அந்த அசைக்கப்படக்கூடிய தேவையில்லாத அந்த உலக மோகத்துக்கும் அதில் இருக்கிற பாவத்துக்கும் அதுக்கு என்னை விற்று போட்டிருந்த அந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதான் தேவன் எனக்கு உதவி செய்தார். அதில் ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவு இருந்துச்சு. அந்த தயவு நிமித்தமாய் நான் அவர்கிட்ட திருப்பி போய் நிற்கக்கூடிய ஒரு கிருபை இருந்துச்சு. அந்த கிருபையின் மூலமாக மேலும் மேலும் அவர்கிட்ட சென்றடைஞ்சு வளரக்கூடிய ஒரு பங்கு இருந்துச்சு. அப்போது அந்த வசனம் சொல்கிறபடி அவருடைய தயவில் நம்ம நிலைத்திருப்போமானால், அவருடைய கிருபையில் நம்ம நிலைத்திருப்போமானால், தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை அவருடைய தயவிற்கு மேலும் மேலும் வளர்த்து அந்த அசைக்கப்படாத ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக நம்ம மாறப்பத்தக்கதாக நம்ம மாற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு அது உதவி செய்வார்னு அறிக்கை செய்கிறேன். ஆமென். பரலோபிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்னுடைய சீயோனுடைய மக்களாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே ஒருபோதும் நீர் கொடுத்த இந்த பாக்கியத்தை உதாசீனம் செய்து விடாமல் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரே நீர் இடைப்படும்போது பூர்ணமாய் ஒரு திறந்த இருதயத்தோடு உமக்கு விட்டு கொடுக்கவும் உதவி தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து இப்படிப்பட்ட அந்த சீயோனுக்குரிய மக்களாய் நாங்கள் எல்லோரும் வாழவும் பிறருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் அந்த மத்தியஸ்தம் செய்கிற ஒரு தெய்வ அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. மீட்பு அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.